மனமது செம்மையானால் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்காங்க. சிந்தனையை செய்மடுப்பதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஏற்கனவே ஐயாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் புதிய அன்பர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஐயாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்கள் தன்னை 17 வருடங்களுக்கு மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். மனவளக்கலை விஷன் கல்வியில் முதுகலை பட்டமும், சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், வர்மக்கலை, வேதங்கள், ஜோதிடம் பயின்றுள்ளார்கள். பிராணாயாம பயிற்சியில் நன்கு தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் தனியார் துறையில் 32 ஆண்டுகள் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று முழு நேரமாக வேதாத்திரிய தொண்டினை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள். கடந்த 11 வருடங்களுக்கு மேலாக வீட்டிலேயே தவமன்றம் நடத்தி வருகின்றார்கள். பூவிருந்தவள்ளி அருகில் உள்ள அகரம்மேல் கிராமத்தில் வசித்து வரும் ஐயா அவர்கள் அங்குள்ள 4200 மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 3800க்கு மேல் அன்பர்களுக்கு மனவளக்கலை பயிற்சியை கொடுத்த பெருமைக்குரியவர்கள். ஐயாவும் தனது இல்வாழ்க்கை துணையுமாகிய பொன்னி சௌமித்திரனும் அம்மா அவர்கள் தெய்வீக தம்பதியர்கள். லாக்டவுன் காலத்தில் விண்ணலை வழியாக உடற்பயிற்சியின் விஞ்ஞான விளக்கத்தையும் தொடர்ந்து அளித்து மக்கள் உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்வதற்கு ஊக்கமளித்துள்ளார்கள். மற்றும் விண்ணலை வழியாகவும் மற்றும் வேறு இடங்களுக்கும் சென்றும் நிறைய கருத்துக்களையும் ஐயா அவர்கள் ஜீவ ஆரோக்கியம் என்ற யூடியூப் சேனலையும் அமைத்து மக்களுக்காக நிறைய அருட்பணி செய்து வருகின்றார்கள். இத்தகைய பெருமை மிக்க ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி திறம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இந்த ஒரு அற்புதமான காலை வேளையிலே மனமது செம்மையானால் என்கின்ற ஒரு அற்புதமான சிந்தனைக்கு செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விருட்சங்களையும் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வுக்கு இறையருளும் குரு அருளும் சூட்சுமமாக எழுந்தருளி எல்லா அன்பர்களுக்கும் வளமும் அருளும் நலமும் அளிக்கட்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களே, நம்ம கடந்த வகுப்புக்கு முன்னாடி ஆன்மா தூய்மை பெறுவதற்கு 8 வழிகள் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம். அதுக்கு பிறகு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம், உடலே நலமா அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். இன்னைக்கு மனமது செம்மையானால் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை பத்தி நாம சிந்திக்க இருக்கின்றோம். மனம் கண்ணுக்கு தெரியாதது இந்த மனம். ஆனால் மனம் என்ன ஒன்னே ஒன்றுதான் அப்படின்னு நம்ம அந்த மனம் என்றால் ஒன்று என்று நாம் சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியாமல் விந்தையாக இருக்கின்ற ஒன்று, அதுதான் ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொல்றது அதுதான். யார கேளுங்களேன், ஏன் உன் முகம் ஒரு மாதிரி வாடி இருக்குன்னு கேட்டா, எனக்கு மனசே சரியில்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மனசே சரியில்லைன்னு எதை வச்சு நாம சொல்றோம் அப்படிங்கறத நாம முதல்ல அந்த சிந்தனையே நமக்கு உள்ள இன்னும் வரல. இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரிஷி ஒரு இடத்துல சொல்கிறார், மனம் இல்லாத மனிதர்கள் இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு விதத்துல குறிப்பிடுகிறார் மகரிஷி அவர்கள். மனம் இல்லாத மனிதர்கள் இல்லை, மனதை முழுமையாக அறிந்த மனிதர்களும் இல்லை அப்படிங்கிறார் மகரிஷி. ஏன்னா இந்த மனமுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விகாரம் அப்படின்னு மகான்கள் சொல்கிறார்கள். ஏன் அது விகாரம்னு சொன்னா, இந்த மனம் பல ரூபங்களை அடுத்தடுத்த ஒரு நொடியிலேயே பல ரூபங்களை எடுக்கும் தன்மை கொண்டது மனம். அது எப்படி ஐயா சாத்தியம் அப்படின்னு கேட்டா, நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே நம்ம அதை பத்தி சொல்லலாம்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க நல்லா தானே இருந்தீங்க, இப்பயே திடீர்னு இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கப்படா சொல்றோம். அப்ப நான் நல்லா இருந்தேன், இப்ப எனக்கு கோவப்பட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஏன் நல்லா இருந்தவங்க ஏன் கோவப்படுறாங்க? கோபமா இருக்கிறவங்க திடீர்னு ஏன் அமைதியாறாங்க? அமைதியா இருக்கிறவங்க திடீர்னு ஏன் ஆவேசப்படுறாங்க? ஆவேசமா இருக்கிறவங்க திடீர்னு ஏன் அழுகிறார்கள்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனம் பல விகாரங்களை எடுக்கும். அப்போ இதுக்கு மகான்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த மனசுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம் அதுக்கு சொல்லும் பொழுது எதேச்சையா லாப சந்துஷ்டகா அப்படின்னு சொல்றாங்க மகான்கள். உபனிஷத்துல சொல்கிறார்கள் எதேச்சையா லாப சந்துஷ்டகா அப்படின்றாங்க. வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கையில வந்துங்க எது எது எல்லாம் நடக்கிறதோ அது அது எல்லாம் நல்லதுக்குத்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனால் இந்த மனம் நம்முடைய கட்டுக்குள் வரும் அப்படின்னு மகான்கள் சொல்கிறார்கள். மகான்கள் சொல்ல சாஸ்திரமும் அதைத்தான் சொல்கிறது. மனம் இயல்பாக இருக்கிறது. இந்த மனம் இயல்பாக இருக்கின்ற மனம் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற இந்த மனம் எல்லாவற்றையும் புற உலகம் அக உலகத்தோடும் தொடர்பு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த புற உலகம் அக உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற இந்த மனம் விகாரம்னு ஏன் சொல்றோம் இதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத முதல்ல சொன்ன மாதிரி ஒரே நேரத்துல பல ரூபங்களை இந்த மனமானது எடுப்பதனால தான் அது விகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மகான்கள் அதுக்கு சொல்கிறார்கள். நண்பர்களே, இப்போ நாமளே ஒரு நம்மளை நோக்கிய ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நீங்க குருவை வணங்கும் பொழுதோ இல்லை இறைவனை வணங்கும் பொழுதோ கண்களை மூடிய நிலையில குருவே இறைவா எனக்கு இன்னையிலிருந்து தினமும் ஒரு 10 துக்கத்தை கொடு அப்படின்னு நம்ம யாராவது கேட்போமா? யாராவது கேட்பீங்களா? யாரும் கேட்க மாட்டோம். ஏன்? மனசுக்கு மனம் என்ன, அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பச்சை மிளகாய் அப்படின்னு சொன்னா அதனுடைய இயல்பு என்ன? காரம். ஆப்பிள் அப்படின்னு சொன்னா அதனுடைய இயல்பு இனிப்பு. நெல்லிக்காய் அப்படின்னு சொன்னா அதனுடைய இயல்பு துவர்ப்பு. அது போல மனிதனுடைய மனம் அப்படின்னு சொன்னா அதனுடைய இயல்பு சுகம். அப்ப இந்த மனம் என்பது எப்பொழுதுமே என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா சுகத்தை நாடும். இந்த மனதனுடைய இயல்பு. அதனாலதான் மனம் இதம், சுகம், சாந்தி, அமைதி, பேரின்பம், இப்படி பல ஆனந்தம், பேரானந்தம், இப்படி பல பெயர்கள்ல இந்த மனசனுடைய உணர்வை நம்ம அந்த பல வார்த்தைகள்ல நாம குறிப்பிடுகிறோம். அப்ப நம்ம யாருமே எனக்கு துக்கத்தை கொடுன்னு கேட்கவே மாட்டோம். அப்ப நம்ம கேட்காத ஒன்று, இந்த துக்கம் என்பதை நாம் கேட்காத ஒன்று ஏன் வருது எனக்குள்ள? இதை நம்ம யாராவது சிந்தனை பண்ணிருக்கிறோமா? இந்த மனசுக்கு ஏன் இது ஏன் வருது? நான் அந்த பொருளை கொடுன்னு கேட்டேன், இந்த உறவை கொடுன்னு கேட்டேன், இந்த வாய்ப்பை கொடுன்னு கேட்டேன். அவ்வளவுதானே கேட்டேன் இறைவன் கிட்ட. நான் குரு கிட்டயும் இறைவன் கிட்டயும் எனக்கு இந்த ஒரு வியாதியை கொடு, எனக்கு இப்படி ஒரு நஷ்டத்தை கொடு, எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடு அப்படின்னு நம்ம யாராவது ஒருத்தர் இறைவன்கிட்ட கேட்டோமா? கேட்கல. அப்போ கேட்காமல் ஏன் இந்த மனதிற்கு இது போன்ற ஒரு சஞ்சலங்கள் வருகிறது அப்படின்னு நம்ம அதை சிந்திச்சு பார்க்கல. அந்த சிந்திச்சு பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ப்ராசஸ், ஒரு நிகழ்வு, அதுதான் இந்த மனதை செம்மைப்படுத்துவது. மனதை எப்படி நான் செம்மைப்படுத்துவது? அப்ப என் மனதை நான் செம்மைப்படுத்தி விட்டால் என் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளுக்கும், ஒவ்வொரு நிகழ்வுகள் என் வாழ்க்கையில் நடக்குது பாருங்க, ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒன்று அதற்கு பின்னால் இருந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த பேருண்மை நமக்கு உள்ள விளங்கும். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த மனம் என்பது சுகத்தை நாடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப சுகம், மனசுன்னு சொன்னா சுகம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு சுகம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நமக்குள்ள அன்பர்களே 3 வகையான சுகங்கள் நமக்குள்ள இருக்கிறது. ஒன்று சௌக்கிய சுகம், 2வது சந்தோஷ சுகம், 3வது ஆனந்த சுகம். இப்படி 3 வழிகளிலே இந்த மனமானது நமக்கு இயங்குகிறது. இப்போ நம்ம எப்படி சொல்றோம்? அதைத்தான் நம்ம இப்படியும் சொல்லலாமே. நம்ம உறக்க நிலை, கனவு நிலை, அப்புறம் விழிப்பு நிலை. பாருங்க, ஒரே மனசு தானே. மனசு உறங்கியும் இருக்குது, கனவுலயும் இருக்குது, விழிப்புலயும் இருக்குது. ஆனால் கனவு நிலையை, விழிப்பு நிலையை தவிர உறக்க நிலையில இந்த மனம் இயங்க மாட்டேங்குது. உறக்க நிலையில ஏன்னா உடலுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது. அப்போ இந்த மனம் 3 நிலைகளில் இயங்கக்கூடியது. இந்த மனம், இந்த சௌக்கிய சுகம் என்பது உடல் சார்ந்தது, சந்தோஷ சுகம் என்பது மனம் சார்ந்தது, ஆனந்த சுகம் என்பது ஆத்மா சார்ந்தது. பாருங்க, மனசு ஒண்ணுதான். அந்த மனசு பாருங்க 3 வகைகளிலே செயல்படுகிறது. பாருங்க, உடல் சார்ந்தும் செயல்படும், மனம் சார்ந்தும் செயல்படும், ஆத்மா சார்ந்தும் செயல்படும். அப்போ இந்த உடல் சார்ந்து செயல்படுகின்ற மனம் பல விகாரங்களை எடுக்கும். அதைத்தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இன்னைக்கு பாக்குறேன் ஒருத்தரை, நேத்து பார்த்த ஒருத்தரை, அவர்கிட்ட நலம் விசாரிக்கிறோம், நல்லா இருக்கும்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு விஷயம் கேள்விப்படுறோம், அந்த மனிதருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு. உடனே நம்ம அவரு போய் ஓடி போய் பார்க்கிறோம். அவர் வீட்டுல போய், என்னங்க ஏன் நேத்து தானே அவங்கள பார்த்தேன், நல்லா இருந்தீங்களே நேத்து, இப்ப ஏன் திடீர்படி ஆச்சுன்னா, நான் நேத்து நல்லா இருந்தேங்க, இன்னைக்கு நல்லா இல்லைங்க, நேற்று இரவு உடலுக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் மாதிரி வந்ததுங்க எனக்கு, அது வந்த உடனே எனக்கு கொஞ்சம் உடல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா? அப்ப இது என்ன? மனம் நேற்று நன்றாக இருந்தது, இன்று நன்றாக இல்லை. அப்ப இந்த உடல் சார்ந்த மனம் என்பது நிரந்தரமானது அல்ல. ஏன் என்று சொன்னால், இந்த உடலிலே ஒவ்வொரு வினாடியும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாம உணர்வதே கிடையாது. நம் உடலுக்குள்ளே ஏற்படுகின்ற ஒவ்வொரு நொடியும் ஏற்படுகின்ற மாற்றங்களை நாம் எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்பொழுது நீ ஞானியாகி விடுவாய் என்று மகான்கள் சொல்கிறார்கள். சரி, அப்ப இந்த உடல் சார்ந்த மனம், இந்த சௌக்கிய சுகம் என்பது, நான் நேர்த்து நல்லா இருப்பேன், இன்னைக்கு நல்லா இல்லை, அது நிரந்தரமான்னு கேட்டா நிரந்தரமா இருக்காது. அதே போலதான் இந்த மனசும். சந்தோஷமா இருப்பாங்க சில பேரு, திடீர்னு முகம் மாறி போயிடும். என்னங்க நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு ஏன் உங்க முகம் வாடி போச்சு அப்படின்னு கேளுங்களேன். நான் யாரை பார்க்க கூடாதோ அவங்கள பார்த்துட்டேங்க, நான் யாரை பத்தி நினைக்க கூடாதோ அவங்கள பத்தி நினைச்சிட்டேங்க, எனக்கு அவர்கள் செய்த செயல்கள் இதெல்லாம் என் மனசை போட்டு வாட்டுது. மனசு அப்படியே படபடுக்கிறது, ஒரு கோபம் வருகிறது, ஒரு வஞ்சம் வருகிறது, மனசுல ஒரு ஆத்திரம் வருகிறது, ஒரு வெறுப்பு வருகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப பாருங்களேன், அந்த க்ஷண நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்த மனம், அவர்களுக்கு யார் ஒரு தீங்கு இழைத்தார்களோ, அவர்கள் பெயரை கேட்டாலோ, இல்ல அந்த நபரை பார்த்தாலோ, அந்த நபரை பற்றி மற்றொருவர் பேசினாலோ, நம்முடைய உடல் மனம் இந்த 2ல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. பாருங்களேன், நல்லா இருந்த மனசு இப்ப மாறி போச்சு. அப்ப இந்த சந்தோஷம் என்பது, மனம் சார்ந்த சந்தோஷம் என்பது நிரந்தரம் அல்ல. என்னங்க இது, மனம் சார்ந்த சந்தோஷம் நிரந்தரம் அல்ல அப்படின்னு நீங்க இப்ப சொல்றீங்களே, அப்ப இந்த மனதனுடைய இயல்பே சந்தோஷம் தானே, அப்புறம் எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இங்கதான் ஒரு நம்முடைய சிந்தனையே இருக்கிறது. இந்த மனம் கடந்த நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மனம் கடந்த நிலை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அன்பர்களே, ஒரு விஷயத்தை நாம ஞாபகம் வச்சுக்கணும். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் சிறந்தது. நம்ம கண்களால் பார்க்கின்ற இந்த உலகம் சிறந்தது. இந்த உலகத்தை விட எதன் உதவியால் இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோமோ அந்த புலன்கள் சிறந்தது. எந்த புலன்களால் எந்த உலகத்தை நாம் பார்க்கிறோமோ, எது உணரப்படுகிறதோ அந்த மனம் என்பது அந்த புலன்களை விட சிறந்தது.
ஆனால் இந்த மனதிற்கும் ஒரு எஜமானர் இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துலதான் நம்ம மிஸ் பண்றோம். இங்கதான் நமக்கு தவறுகள் செய்கிறோம். அந்த மனதிற்கும் ஒரு எஜமானன் இருக்கிறார். அவர் யாரு? ஆத்மா. அப்ப மனதை விட சிறந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா. நாம என்ன பண்றோம்? புலன்களில் இருந்து மனதை பார்க்கிறோம். அப்ப புலன்களில் இருந்து நீங்க மனசை பார்த்தீங்கன்னா, புலன்கள் எதனோட தொடர்பு கொண்டா மனசை பார்க்கும்? புலன்கள் புற உலகத்தோடு தொடர்பு கொண்டால்தான் மனதை பார்க்கும். ஏன்? புற உலகத்தோடு நீ தொடர்பு கொள்ளும் பொழுது அதன் மூலமாக ஏற்படுகின்ற அனுபவங்களை நீ ரசிக்கிற, உணர்கிறாய். அதை உணர்வதுதான் இந்த நம்முடைய மனசு. அப்ப இந்த மனசு இதை உணர்கிறது. அப்ப இந்த மனசு இதை உணர்கிறதுன்னு சொல்லும் பொழுது இந்த எந்த இடத்துல நான் நிக்கணும்? புலன்கள் இடத்துல நிக்கணுமா இல்ல மனசு நிக்கணுமா அப்படின்னா இங்கத்தான் நமக்கு சிந்தனையே ஆரம்பமாகிறது. அப்ப நான் எங்க நிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலன்கள் புற உலகத்தோடு தொடர்பு கொள்கின்ற இடத்திலே நின்றால் நீ சௌக்கிய சுகம், சந்தோஷ சுகம், இந்த ரெண்டுத்திலேயே தான் நம்ம சிக்கிக்கிட்டு நல்லா இருப்போம், நல்லா இருக்க மாட்டோம், நல்லா இருக்க மாட்டோம், நல்லா இருப்போம். இந்த ரெண்டு தான் நம்ம மாத்தி மாத்தி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மனம் இருக்கு பாருங்க, எந்த இடத்திலிருந்து அதை நீ உணர்கின்றாயோ அந்த இடத்திலே நான் நிற்க வேண்டும். இப்ப அந்த இடத்துல நான் நிற்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் ஆனந்த சுகம், மூணாவது சுகம். அந்த மூணாவது சுகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா சார்ந்தது. அந்த ஆத்மா சார்ந்ததுக்கு சுக துக்கம் அப்படிங்கிறது பிரிச்சு பார்க்காதது. ஆத்மாவுக்கு சுகம் என்பதும் ஒரு தனி உணர்வு கிடையாது, துக்கம் என்பதும் ஒரு தனி உணர்வு கிடையாது. அப்ப சுக துக்கம் ரெண்டுத்திலயுமே சமமா இருக்குது. ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நமக்கு உள்ளே ஒன்று இருக்கிறதோ அந்த ஒன்று நிரந்தரம். அந்த நிரந்தரமான ஒன்று அழிவில்லாதது. அந்த அழிவில்லாத ஒன்றுதான் ஆனந்தமான பொருள். அந்த ஆனந்தமான பொருளே பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப சொல்லுங்க, மனசு செம்மையானோம்னா புற உலகத்துல நிக்கணுமா, புற உலகத்தோடு தொடர்புடைய புலன்கள்ல நிக்கணுமா, புலன்களோடு தொடர்புடைய மனசுல நிக்கணுமா? பாத்தீங்கன்னா இந்த புற உலகமும் புலன்களும் மாயா உலகத்தோடய நம்மளை லிங்க்ல வச்சிருக்கோம். நண்பர்களே, நம்ம மனசுல நிக்கணும். ஏன் நாம மனசுல நிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இந்த மனித பிறவி என்பது வாழும் காலத்திலே பரம்பொருளை உணர்வது. ஆனால் நம்முடைய வினை பதிவுகள், கர்ம வினை பதிவுகள் இந்த பரம்பொருளை உணரணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அதற்கு ஒரு தடை ஏற்படுவதற்கு வாழ்க்கையிலே இந்த புலன்கள் வழியாக புற உலகத்தை காண்பித்து நம்ம மனசை அதுல சிக்க வைக்கிறதுக்கு தூண்டில் போடும். இதுதான் மகான்கள் சொல்கிறார்கள். அததான் நம்ம இல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம், மாயைன்னு சொல்றோம். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புற உலகத்தோடு சிக்காமல் இருக்க வேண்டும். ஐயா, புற உலகத்தோடு சிக்காமல் எப்படி இருக்க முடியும்? வாஸ்தவம் தான். புற உலகத்தோடு தொடர்பு கொண்டால்தான் நம்மளுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை. ஆனால் அன்றாட வாழ்க்கை மட்டுமே நம்முடைய வாழ்க்கை அல்ல. வாழும் பொழுதே, வாழும் காலத்திலேயே புற உலகத்தை கடந்த நிலையிலே அக உலகம் என்கின்ற ஒன்று நமக்கு உள்ளே இருக்கிறது. அப்போ இந்த அக உலகத்தை நம்ம வாழும் காலத்திலே பார்க்காம வேற எப்ப பார்க்க போறோம்? நம்ம இறக்கும் போது பார்த்தா, அந்த இறக்கும் பொழுது பார்க்கின்ற அந்த க்ஷண நேரத்திலே உணர்கின்ற போது அப்புறம் என்ன அதுல இருக்க போகிறது? அதை வாழும் காலத்திலே அந்த க்ஷண நேரத்திலே பார்த்துட்டோம்னா நாம் மிச்சம் வாழ்கின்ற காலம் முழுவதும் நம்ம எப்படி இருப்போம்? அந்த ஆனந்த நிலை, நிரந்தரமான அந்த மனதினுடைய மூணாவது நிலையான ஆனந்த சுகத்தோடு நாம வாழ்க்கையில இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு
என்னுடைய மனம் செம்மையா இருக்கணும் ஐயா. ஆனா செம்மையா இருக்கணும்னா என்ன, என் மனம் செம்மையாக்குவதற்கு என்ன வழிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒண்ணு நம்ம ஒரு உதாரணம் நம்ம ஒண்ணு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு செடி, அந்த செடிக்கு நாம என்ன பண்றோம்? தினமும் தண்ணி ஊத்துறோம் அந்த செடிக்கு. அந்த தண்ணியை அந்த செடிக்கு நம்ம ஊத்தின உடனே இது இயற்கை, நமக்கே தெரியும். இது ஒரு பெரிய அறிவியல் இல்லை. இருந்தாலும் நம்ம சிந்தனை தூண்டணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த உதாரணத்தை நாம சொல்றோம். இந்த செடிக்கு நாம தினமும் நீர் ஊற்றுகிறோம். இந்த நீர் என்ன ஆகுது? அந்த வேர்ல இந்த நீரை நம்ம ஊத்துறோம், அடிமரத்துல அடி செடியில ஊத்துறோம். அந்த தண்டு என்ன பண்ணுது? முதல்ல நம்ம மரம் இப்படி இருக்குன்னா, ஒரு செடி இருக்குன்னா, அந்த தண்ணியில கீழே ஊத்தின உடனே அந்த மெயின் அந்த ஸ்டெம் இருக்கு பாருங்க, தண்டு, எல்லா தண்ணியும் அது உறிஞ்சுது. உறிஞ்சி பூமிக்கு கீழே வேருக்கு அனுப்புது. இது உண்மைதானே? சரி, அப்ப உள்ள போன உடனே அது என்ன பண்ணும்? மொத்த தண்ணியும் உறிஞ்சும். தண்ணியை மட்டும் உறிஞ்சாது. தண்ணியை உரியும் பொழுதே பூமியில இருக்கின்ற உலோகங்கள், பூமியில இருக்கின்ற கனிமங்களுடைய தன்மையும் சேர்த்துத்தான் நீரோட அது உறிஞ்சும். இதுவும் உண்மைதான் இல்லையா? இப்ப அது உறிந்த பிறகு அந்த சக்தியை அப்படியே அந்த தண்டின் வழியாக அந்த கிளைகள், இலைகள், பூக்கள், பிஞ்சு, வடு, காய், கனி, இப்படி பலதற்கும் அதை அப்படியே இது கொடுக்கிறது. அப்படி இது கொடுத்துக்கிட்டே வருது. இதத்தான் என்னன்னு சொல்றோம் நம்ம? இது ஒரு நிகழ்வு, ஒரு ப்ராசஸ். இப்ப அதுக்கு கொடுக்கிறது. இது மட்டும் போருமா அதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா போதாது. இது ஆற்றலை இதற்கு கொடுத்தவுடன் இதுக்கு ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும். அந்த ரசாயன மாற்றம் ஏற்படுறதுக்கு என்ன பண்ணுது? சூரியன்கிடமிருந்து ஆற்றலை பெறுகிறது இல்லையா? அப்ப சூரியனுடைய ஆற்றலையும் பெற்ற இந்த செடி என்ன பண்ணுது? கலகல கலகலன்னு இந்த செடி வளருது. அப்படி வளரும் பொழுது அந்த செடியானது, ஒரு சில செடிகள் சின்ன செடியிலேயே கருகி விடுகிறது. ஒரு சிலது வருது, கொஞ்சம் பட்டு போய் நின்னுடுது. ஒரு சில செடிகள் வருது, பூ பூக்குது. அந்த பூ பூத்தது, கொஞ்சம் பூ கீழே கொட்டிடுது. அதை நம்ம உதிரி பூக்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த பூக்கள் கடந்த நிலையில அந்த சின்ன வடு மாதிரி வருது. அந்த வடுவும் நிலையிலையும் சிலது கொட்டி போயிடும். அந்த வடு கடந்த நிலையில பிஞ்சு, அதுக்கப்புறம் காய் வருது. அந்த காயும் அது கனிந்து 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 அதனுடைய குறிப்பிட்ட அந்த ப்ராசஸ், அந்த நிகழ்வு வந்த பிறகு அது கனியாக மாறுகிறது. இது ஒரு ப்ராசஸ். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த ப்ராசஸ்ல யாராவது மாற்றம் இல்லைன்னு நாம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ பூமியிலிருந்து ஒரு பிறந்த ஒரு செடிக்கு இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா, அதே பூமியில பிறந்த நாம், நமக்கு உள்ளேயும் இந்த செடிக்கு உள்ளே எப்படி ஒவ்வொரு க்ஷண நேரமும் ஒரு நிகழ்வு, ஒரு ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்று மனிதர்களுக்கு உள்ளேயும் மனதிலும் ஒரு ப்ராசஸ், ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு முதல் தேவை என்ன பண்ண? நம்ம அந்த தண்ணி தான் ஊத்தணும். அது போல மனிதன் என்கின்றவனுக்கு மனம், அந்த நிகழ்வு, அந்த ப்ராசஸ் நடப்பதற்கு ஒரு இதெல்லாத்தையும் வாங்கிட்டு தான் ஒரு செடி என்ன பண்ணுது? செடியாகி, மரமாகி, பல கிளைகளாகி, பூத்து, காய் காய்த்து, நல்ல அனுபவம் ஏற்பட்டு என்ன ஆகுது? கனியாக மாறுகிறது. மகரிஷி சொல்றார் இல்லையா? படுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம், இப்போ கனியா பதமடையுது, ஒன்றானோம் பரமானந்தம். அந்த மாதிரி ஒரு செடிக்கு எப்படி தண்ணி தேவையோ, செடிக்கு தண்ணி தான் பேசிக் ரா மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால், அப்ப நம்முடைய மனதிற்கு தேவையான பேசிக் ரா மெட்டீரியல் எது? குருவின் உபதேசம். இதுதான் பேசிக் ரா மெட்டீரியல். இந்த மனம் செம்மையா
தண்ணிய வாங்கின செடி எப்படி உள்ள இழுத்துதோ, குருவனுடைய உபதேசத்தை மனிதர்களாகிய நாம் உள்ளே இழுக்கணும். அப்ப உள்ள இழுக்கணும்னா எந்த உபதேசத்தை நான் உள்ள இழுக்கிறேனோ, உள்ள இழுக்கணும்னு சொல்லும் பொழுது அது புற உலகத்தோடு தொடர்பில் இல்லாத ஒன்றுன்னு அர்த்தம். அப்ப அது எங்க இருக்குது? உள்ள இழுக்கணும்னு சொன்னாலே அது எனக்கு உள்ளதான் அப்படின்னு நமக்கு கிளீனா தெரிஞ்சு போச்சு. அப்ப குருவனுடைய உபதேசத்தை நான் எனக்கு உள்ளே, செடி எப்படி நீரை உறிஞ்சுகிறதோ நானும் அப்படி உபதேசத்தை எனக்கு உள்ளே உறிந்து கொள்கிறேன். இப்ப உபதேசத்தை நான் உள்ள வாங்கிட்டேன். வாங்கின நேரத்துல அங்கேயே நம்ம நிக்க கூடாது. இந்த தண்ணி என்ன பண்ணிடுச்சு? வாங்கி பூமியில இருக்கிற கனிமங்கள், உலோகங்கள், ரசாயனத்தோட கலக்குது. அதே போல பூமியில என்னென்ன ரசாயனங்கள், கனிமங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தும் இந்த பிண்டத்திற்கு உள்ளும் இருக்கிறது. ஏன்? அண்டத்துல என்ன இருக்கிறதோ அத்தனையும் எதுல இருக்கிறது? இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும். அப்போ பூமிக்கு உள்ள கனிமங்கள் எப்படி கலக்கிறதோ நீரோடு, நமக்கு உள்ளும் ரசாயன மாற்றங்கள் உள்ள இருக்கிற கனிமங்கள் மூலமாக நமக்கு உள்ளும் குருவனுடைய உபதேசமும் இந்த ரசாயனம் இது கலந்து 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 நமக்கு உள்ளேயும் ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது. ரைட். அங்க அது என்ன பண்ணுது? அத்தோட நின்னுதாது சூரியனிடமிருந்து ஆற்றலை பெறுகிறது. அப்ப நாம என்ன பண்றோம்? பிரம்மத்திடமிருந்து, பிரபஞ்சத்திலிருந்து, சுத்த வெளியிலிருந்து ஆற்றலை நாமும் பெறுகிறோம். அப்ப அந்த ஆற்றலை பெற்ற பிறகு இந்த ப்ராசஸ், இந்த செடி என்ன பண்ணுது? சூரியனுடைய ஆற்றல், நீரினுடைய ஆற்றல், கனிமங்கள், உலோகங்களுடைய ஆற்றல், அத்தனை ஆற்றலையும் பெற்ற செடியாகி, மரமாகி, பல கிளைகளாகி, பல இலைகளாகி, பூவாகி, காயாகி, கனியாவது போல மனிதர்களாகிய நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குருவனுடைய உபதேசங்களை நாம் உள்வாங்கி 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 நமக்கு உள்ளே, மனதிற்கு உள்ளே ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக இறைவனுடைய ஆற்றலையும் வான்காந்த ஆற்றலையும் பெற்று அது எப்படி கடைசியில் கனியாகிறதோ நமக்கும் வாழ்க்கையில் அந்த இறை அனுபூதி, இறை உணர்வு என்பது நமக்கும் ஏற்படுகிறது. அப்போ எனக்கு இந்த நிலை வரணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நேரம் குரு உபதேசம் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இதை விட கடந்தது ஒண்ணு இருக்குங்க. குரு உபதேசத்தை நான் தொடர்ந்து கேட்டாலும், அதன்படி நான் பழகினாலும், அதன்படி என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் என் வாழ்க்கையில் அமைந்தாலும், வாழ்க்கையில் எது நடக்கிறதோ அது ஏற்கனவே எனக்கு எழுதப்பட்டது. இது ஏற்கனவே நடக்க போகிறது என்று தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை நான் தடுக்க முடியாது. ஆனால் இந்த குருவனுடைய உபதேசத்தாலும் அந்த உபதேசத்தை தொடர்ந்து நாம் கடைபிடித்தால் நடக்கின்ற ஒன்றினுடைய தாக்குதலை நம்ம என்ன பண்ணலாம்? தப்பித்துக் கொள்ளலாம், குறைத்துக் கொள்ளலாம். இது ரெண்டு தான் நடக்கும். தப்பிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். குறைத்துக் கொள்ளுதல் என்பது அதை விட பெரிய விஷயம். விதின்னு ஒண்ணு இருக்கும். அப்ப இது குருவனுடைய உபதேசத்தை கேட்ட உடனே மதியால நம்ம என்ன பண்றோம்? விதியை மாற்றுகிறோம். அப்போ இந்த மனசை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய விதியை நம்ம மதியால மாத்தலாம். அப்படி மாத்தும் பொழுது இந்த மனசுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம் வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள், அந்த நிகழ்வுகள், இதெல்லாம் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, நமக்கு மனசு சொல்லும், நானும் இதெல்லாம் ஏத்துக்கணும்னு பாக்குறேங்க, ஆனா என் மனசு கேட்கலங்க, என்னங்க பண்றது அப்படின்னு நாம ஒரு விரக்தியில சொல்லிடுறோம். இப்ப இதே நிகழ்வு நமக்கு ஒரு உறவுக்காரங்களுக்கோ, நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ ஒரு நடக்குது அப்படின்னா, நாம அவங்களுக்கு என்ன சொல்றோம்? அவங்க கிட்ட போய் ஆறுதல் சொல்றோம். கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கிறோங்க. இதெல்லாம் நடக்கணும்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா? யாராவது சிந்திச்சிருப்பாங்களா? நடக்க கூடாது, நடந்து போச்சுங்க. இது விதியினுடைய விளையாட்டுங்க
அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு தாங்க பார்க்கணும் தவிர இப்படியே நம்ம துவண்டு இருக்க கூடாதுங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? நம்ம அப்போ மற்றவர்களுக்கு வரும் பொழுது உபதேசம், அதுவே நம் வாழ்க்கையில் வந்து விட்டால் நம் மனசிற்கு ஒரு உபத்திரம். பாருங்க, இந்த இடத்துலதான் நாம வந்து தப்பு பண்றோம். அதனாலதான் நம்மள என்ன சொல்றாங்க, இவர் என்னப்பா ஊருக்கு தான்ப்பா இவர் வந்து உபதேசம் பண்ணுவாரு, தனக்குன்னு வரும் பொழுது என்ன பண்ணுவாரு அவரு, அதை வந்து இவரால வந்து சமாளிக்க முடியாது. அது எதை காட்டுகிறது? அதைத்தான் நம்ம இப்ப வந்து இந்த சிந்தனை எதை காட்டுகிறது? அப்போ எனக்கு ஒரு துக்கம் வருகிறது அப்படின்னு சொன்னாலும், துக்கம் வந்தாலும் அந்த ஆனந்த சுகத்திற்கு உள்ளே நாம் சென்று விட்டால், துக்கம் வந்தாலும் சமமாக இருப்பேன், இன்பம் வந்தாலும் சமமாக இருப்பேன், துன்பம் துயரம் எது வந்தாலும், அமைதி பேரின்பம் எது வந்தாலும் என்னுடைய நிலையிலிருந்து நான் மாறாமல் இருப்பேன். நண்பர்களே, இதை நம்ம வார்த்தையில சொல்லிடலாம் இப்படி, ஆனா நம்ம வாழ்க்கையில இதை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துறது வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். ஒரு செடிக்கு எப்படி நம்ம ஒரு ப்ராசஸ் சொல்றோமோ அதே போல ஒரு லாங் ப்ராசஸ் தான் நம்ம மனசுக்கும் இருக்கிறது. ஆனால் இது லாங் ப்ராசஸ் அப்படியே விட்டுட்டோம்னா திருப்பி நம்ம அதே இடத்துல வந்து பேக் டு த ஸ்கொயர்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த இடத்துலயே தான் நாம இருப்போமே தவிர அதை கடந்து நம்மளால வர முடியாது. அப்ப கடந்து நான் வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அதைத்தான் மகான்கள் சொன்னது, எதேச்சையா லாப சந்துஷ்டகா. வாழ்க்கையில் எது எது எந்தெந்த நேரத்துல எப்படி நடக்கிறதோ அது நமக்கு வந்து லாபம் தானே தவிர நஷ்டம் இல்லை. இத முதல்ல நாம வந்து புரிஞ்சுக்கணும். லாபம் வந்தா மட்டும் நம்ம லாபம்ன்றோம், நஷ்டம் வந்ததுன்னா என்ன பண்றோம்? கடவுளையே நம்ம வந்து நிந்திக்கிறோம். ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்போ லாபம் வந்தா சந்தோஷமா இருக்கிற நாமம் நம் வாழ்க்கையில நடக்கின்ற ஒரு சில சம்பவங்கள் ஒரு துயரம் வந்ததுன்னா அதை வந்து நாம ஏன் ஏத்துக்க மாட்டேங்க? நண்பர்களே, நம்ம வாழ்க்கை வந்து 4 நிலையில இருக்குங்க. பிறப்பு, இறப்பு, இது ஆரம்பம் முடிவுன்னு நம்ம சொல்றோம். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்துல நம்ம 2 விஷயங்களை சந்திக்க போறோம். ஜரா வியாத்தின்னு சொல்லுவாங்க. ஜன்மா முக்தி ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்துல ஜரா என்கின்ற முதுமையையும் வியாதி என்கின்ற நோய்களையும் மனிதர்களாகிய நாம் வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரும். பிறப்பை எப்படி ஏத்துக்கிறோமோ அதே போல முதுமையை ஏத்துக்கணும். முதுமையை எப்படி ஏத்துக்கணுமோ அதே போல நோய்களையும் நாம ஏத்துக்கணும். நோய்களை எப்படி ஏத்துக்கிறோமோ அதே போல மரணத்தையும் நாம வந்து ஏத்துக்கணும். நம்ம யார் யாரெல்லாம் மகான்கள் 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 சொல்றோமோ அப்ப மகான்களுக்கு வந்து துன்பம் வரலையா? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க உங்களுக்குள்ள. மகான்களுக்கு வராத துன்பங்களா? மகரிஷி துன்பத்தை அனுபவித்திருக்க மாட்டாரா? என்ன பண்ணார் மகரிஷி? தன்னுடைய பதிவுகளை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். ரமண மகரிஷி துன்பத்தை அனுபவிக்கவில்லையா? தன்னுடைய கர்மவினை பதிவுகளை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். இப்படி மகான்களுடைய நீங்க ஒரு வரிசை எடுத்து பாருங்க. வேதாத்ரி மகரிஷி, ரமண மகரிஷி, மெஹர் பாபா, அப்பைய தீட்சிதர், இப்படி பல மகான்களை நீங்க எடுத்து, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இப்படி பல மகான்கள், விவேகானந்தர், இவர்களுடைய அன்னை சாரதா தேவி, இவர்கள் அனுபவிக்காத துன்பங்களையா, மன துன்பங்களையா? இவர்கள் அனுபவித்த துன்பங்களை பார்த்தால், அதை படித்தால், கேட்டால், நாம் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் எதுவும் வந்து எதுவுமே இல்லைங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தை இந்த மனம் செம்மையடைய வேண்டும் என்றால் அந்த மனப்பக்குவத்தை தான் நாம வந்து முதல்ல வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். அப்போ இந்த இடத்துலதான் வந்து ஒரு சின்ன நம்ம வந்து லேக் ஆகிறோம். இந்த இடத்துலதான் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது. இதுதான். அப்படி நாம என்ன பண்றோம்? நல்லது நடந்தா ஏத்துக்கிறோம், கெட்டது நடந்தா நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம்.
அந்த மாதிரி நான் ஏத்துக்க மாட்டேன் எது சொல்கிறது? நம்முடைய பலகீனம் சொல்கிறது. இதுங்கதான் நம்ம வரோம். இப்பதான் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது, நமக்கு உபதேசம் சொல்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று என்னுடைய மனம் பலவீனம் சொல்கிறது. இப்ப இந்த இடத்துல உங்க மனசுகிட்ட ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். சாஸ்திரம் என்பது சத்தியமா, என்னுடைய பலவீனம் என்பது சத்தியமா? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க பட்டுன்னு ஒரு ஆன்சர் வந்துடும். உனக்கு வந்து பாரு, உனக்கு ஒண்ணு வந்து பாரு, இது அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ இதே இது உன் வாழ்க்கையில் நடந்தால் அப்ப இந்த மாதிரி நீ பேச மாட்ட, அப்ப இந்த மாதிரி எனக்கு நீ உபதேசம் பண்ண மாட்ட அப்படின்னு நம்மளுடைய மனசு நமக்கு ஒவ்வொரு தடவையும் நமக்கு சொல்லும். அப்ப இங்க பாருங்க, சாஸ்திரம் ஜெயிக்கிறதா, உன்னுடைய பலவீனம் ஜெயிக்கிறதா? பாருங்க. அப்ப அந்த இடத்துல சத்தியம் என்னமானது? இப்போ சத்தியம் என்பது என்ன சொல்கிறது? அவரவர் வினை பதிவுகளின்படி அவரவர் வாழ்க்கையிலே நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்தையும் அன்பர்களை 3 நிலைகளிலே அது தீர்மானிக்கிறது. இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? அது தீர்மானிக்கிறதுக்கு துணை போறதே நாம தான். நமக்கு ஒரு துக்கம் நடக்க போகிறது என்றால் அதுக்கும் தீர்மானிக்கிறது நாம தான். இத சொன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேர் அதை ஏத்துக்க மாட்டீங்க. நிறைய பேர் அதை விவாதம் பண்ணுவீங்க. என்கிட்ட இல்ல, இறைவன் கிட்டையும் உங்கள் மனதிடமும் நீங்கள் விவாதம் செய்வீர்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவத்திலையும் பாருங்கன்னா 3 அடிப்படை காரணங்கள் இருக்கும். எது நடக்கிறதோ அதற்கு பின்னாடி 3 இருக்கும். முதல்ல என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, நம்முடைய பதிவுகள் எல்லாத்தையும் தீர்மானம் பண்றதுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சன நேரத்துல இப்ப இதையே எடுத்துக்கலாம். நம்ம மனமது செம்மையானால் இந்த டாபிக்க இன்னைக்கு நான் கேட்கணும் அப்படின்னு உங்க மனசுல உங்களுக்கு ஒரு உறுதி வந்துருதுன்னு வச்சுங்களேன். இந்த இப்ப அட்டன் பண்றது 280 பேர் கிட்டத்தட்ட நம்ம அட்டன் பண்றோமே, இந்த 280 பேரையும் மனசுல ஒரு சூழ்நிலையை உருவாக்கும், ஒரு வைராக்கியத்தை. இன்னைக்கு இந்த ஸ்பீச்சை நான் கேட்கணும் அப்படின்னு என்ன பண்ணோம்? நீங்க எந்த வேலை இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் உடனே என்ன பண்ணிடுறீங்க? உங்களுக்குள்ள ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலையிலே அதுக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. இப்ப பாருங்க, இந்த சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு காரணம் யாரு? நாம தான். இப்ப ஒத்துக்கிறீங்களா? நீங்க இந்த காரணத்தை உருவாக்கலன்னா உங்களால அதை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ முதல் காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் நடந்தாலும் முதல்ல சூழ்நிலையை உருவாக்கும் இயற்கை. 2வது நேரத்தை உருவாக்கும். இயற்கை தான் உருவாக்கும் அந்த நேரத்தை. நாம சொல்றோம் இன்னைக்கு ஜூம்ல 11 மணிக்கு இந்த நிகழ்வு அப்படின்னு. அப்ப நம்ம இந்தியால தானேங்க 11 மணி. அமெரிக்கால இப்ப என்ன டைம்? இப்போ அமெரிக்கால இப்ப என்ன டைம்? விடிய காத்தால இப்போ டைம் தான். இப்போ நடு ராத்திரில இருப்பாங்க அமெரிக்கால. இப்போ இங்க இப்போ இங்க 11:30. இப்ப அமெரிக்கால மணி நேரத்துல இருக்கும். இப்போ நடுராத்திரி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அப்ப பாருங்களேன், அப்ப அவங்களுக்கு இப்ப இது சூழ்நிலையை உருவாக்குது. அந்த இடத்துல அவருடைய கர்மவினை பதிவுகளில் இது கேட்க வேண்டும் என்று இருந்தால் சூழ்நிலையையும் உருவாக்கும், நேரத்தையும் உருவாக்கும். இந்த 2த்திற்கும் தொடர்புடையது யாருன்னு கேட்டீங்கன்னா நாம தான். இந்த 2த்திலையும் தொடர்பு உள்ள வந்துட்ட உடனே 3வது ஒண்ணு இருக்கு, காலம். மிச்சத்தை இந்த காலம் பார்த்து அவ்வளவுதான். அந்த காலம் நிர்ணயிக்கிற இடம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுதான் அந்த இன்பம் துன்பத்தை தீர்மானிக்கிறது, சுக துக்கத்தை தீர்மானிக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலை, நேரம், இந்த 2யும் முதல்ல இந்த இல்யூஷன், இந்த மாயையில இது இயற்கை நமக்கு உருவாக்கும். அந்த உருவாக்குவதற்கு துணை போறது யார்? நாம தான். அப்ப நாமளே அதுக்கு துணை போயிட்டு அதனோட முடிவு நல்லா இருந்தா நான் ஏத்துக்கிறேன், முடிவு நல்லா இல்லைன்னா நான் மத்தவங்க மேலையும் இறைவன் மேலையும் பழி போட்டேன்னா இது நியாயமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ நடக்கின்ற
இது ரெண்டும் கடந்த நிலையிலே காலம், இறைவன் என்கின்ற காலம் அது ஒன்று இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இது பாருங்க, இப்ப கூட ஒரு அன்பர் கூட சொல்றாரு பாருங்க, இப்போ நான் கலிபோர்னியால இருக்கிறேன், இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், இப்போ உங்க இரவு மணி 11:15 அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவருக்கு என்ன சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். அமெரிக்கால ஒரு பக்கம் இப்ப 11 மணி, இன்னொரு பக்கம் நடு இரவு, இன்னொரு பக்கம் இன்னும் 2 மணி நேரம் தள்ளி இருக்கும். ஒரு இடத்துலயும் 2 நேரங்கள் இருக்கும் உங்களுக்கு. அமெரிக்கால மாகாணத்துக்குள்ள, மாநிலத்துக்குள்ள மாறும் பாருங்க. இப்ப அவர் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். அந்த சூழ்நிலை கூட என்ன பண்றாரு, எனக்கு தூக்கம் ஒரு இரவு போனாலும் பரவாயில்லை, இந்த ஒரு பேச்சை நான் கேட்க வேண்டும், ஒரு ஞான வைராக்கியம் இருக்கிறது உள்ள. அப்ப நேரத்தை யார், அப்ப சூழ்நிலையும் நேரத்தையும் உருவாக்குறது நாம தான். அப்ப காலம் என்ன பண்ணோம், எந்த ஒரு காரணத்திற்காக நீ சூழ்நிலை நேரத்தை உருவாக்குகிறாயோ அதிலிருந்துதான் எது வருகிறது, காலம் என்பது ஒன்று வருகிறது. அந்த காலத்தின் கையில் தான் அத்தனை கணக்கும் இருக்கிறது. அதைதான் மகரிஷி சொன்னாரு, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை. பாருங்க நண்பர்களே, இனிமேல் ஞாபகம் வச்சுக்கிறோம், நம்ம வாழ்க்கையில எது நடக்கிறதோ அடுத்தவனுக்கு சொல்லக்கூடாது. எது நடக்கிறதோ நன்றாகவே, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாக நடக்கும், எந்த ஒன்றை பற்றியும் நீ கவலைப்படாதே. இது பகவான் உபதேசம் பண்ணது. அப்ப பகவான் உபதேசம் பண்ணத நாம ஊருக்கு உபதேசம் பண்ணணுமா, என் மனசுக்கு நான் உபதேசம் பண்ணணுமா? இங்கதாங்க கேள்வி இருக்கு. அப்ப எனக்குள்ள நான் இதை உபதேசம் செய்து விட்டால், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்கு உள்ள இந்த உபதேசத்தை நான் ஊருக்கு செய்யாமல் முதலே எங்கப்போ, அப்ப சேஞ்சஸ் ஃப்ரம் வேர், என்னிடமிருந்துதான் மாற்றம் ஏற்பட வேண்டும், என்னுள் மட்டும்தான் மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்ப என் மாற்றத்தை பார்த்து மற்றவர்கள் மாறுவார். அப்ப என் மாற்றத்தை நாம் பார்த்தோம்னா நான் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் நடக்கின்ற அந்த சூழ்நிலை நேரம் காலமாக நாமும் அதற்கு உடன்பட்டிருக்கிறோம். அதனோடு தொடர்புடைய அத்தனை விஷயங்களிலும் நாம் என்ன பண்ணணும், எனக்கும் இதற்கு தொடர்பு இருக்கிறது, ஆனால் நடக்கின்ற ஒவ்வொன்றும் இறைவனுடைய சித்தம், அவ்வளவுதான். என்னுடைய பதிவுகள் என்னை இப்படி செய்ய வைக்கிறது, என்னுடைய புலன்கள் இதனோடு இந்த நிலையிலே இயங்குகிறது, இதை நான் செய்யவில்லை, இறை சித்தம் என்ற நிலையில் நீங்கள் அந்த செயலோடு இருந்தால் அதிலிருந்து வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் 2 நடக்குங்க. ஒண்ணு வெளில வந்துடலாம், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம். எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த அக்செப்டன்ஸ் பவர் நமக்கு உள்ளே வருகிறதோ அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் உங்களுக்கு உள்ளே கிடைக்கும். அதுதான் மகான்கள் சொன்னது, மகரிஷியும் சொன்னது, டிவைன் வாய்ஸ், தெய்வத்தின் குரல். அது உனக்கு உள்ள இருந்து கேட்கும். அப்போ எனக்கு உள்ள இருக்கிற தெய்வத்தினுடைய குரல் கேட்கணும்னா நான் என்ன பண்ணணும், என் மனதை செம்மையாக்கணும். புலன்கள் தான் சிறந்ததுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேனே, புலன்களை விட சிறந்தது என் மனம் அப்படின்னு மனசுக்குள்ள வரணும். எப்போ மனசுக்குள்ள நான் வரணும், என் மனதை விட சிறந்தது, இந்த மனதை விட சிறந்தது இந்த ஆத்மா. அந்த ஆத்மா கிட்ட மனசு போகணும். அப்ப ஆத்மா கிட்ட மனசு போகணும்னா நான் எங்க இருக்கணும், புற உலகத்துல நின்றால் ஆத்மாவிடம் நாம் தொடர்பு கொள்ள முடியாது. அக உலகமாகிய மனதிலே நீ நின்றால் அந்த மனதிற்கு நேர் எதிர்த்த திசையிலே உன்னுடைய ஆத்மாவை தரிசிக்கின்ற நிகழ்வு உனக்கு கிடைக்கும். ஒரு க்ஷண நேரம் போரும், ஒரே ஒரு க்ஷண நேரம் தான் நண்பர்களே. இந்த இறைவன் நம்மிடம், நாமத்தான் எல்லாத்தையும் இறைவன் கிட்ட எதிர்பார்க்கும். இந்த மனசை வச்சுக்கிட்டு அப்படிதானே பாக்குறோம். நாம மனசை வச்சுக்கிட்டு எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு இதை நிறைவேற்றி வையி, எனக்கு இதை பண்ணி வையி அப்படின்னு இறைவன் கிட்ட நாம தான் வேண்டமே தவிர இறைவன் நம்ம கிட்ட கேட்கிறாரா? இல்லையே. ஆனால் இறைவன் நம்மிடம் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களிடத்தும்
இறைவன் ஒன்றே ஒன்றை மட்டும் தான் எதிர்பார்க்கிறான். என்ன தெரியுமா? நம்மிடம் இருக்கின்ற அந்த அன்பை மட்டும்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். அப்ப இந்த அன்பு எங்கெங்க இருக்குது? என் மனசிலிருந்து ஊற்றெடுக்கிறது. மகரிஷி பாட்டை மட்டும் நம்ம பாடுறோம் இல்லையா? இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பு ஊற்று. அது எங்கெங்க இருக்குது? வெளியில இருக்கா? குற்றால அருவியில இருக்கா? இல்ல வேற எங்க இருக்கு? ஒரு சுனையில இருக்கா? ஒரு கிணத்துக்குள்ள இருக்கா? ஒரு ஆற்றல் இருக்கா? வேற எங்க இருக்கிறது அது? அந்த அருவி, அந்த ஊற்று எங்க இருக்கிறது? அந்த பிரவாகம் எனக்கு உள்ளே இருக்கு. அப்ப எனக்கு உள்ளே இருக்கின்ற பிரவாகத்திலிருந்து ஊற்றை நான் ஊற்றெடுக்க செய்ய வேண்டும் என்றால், என் மனதிலே இருக்கின்ற அந்த ஊற்றை அடைத்துக் கொண்டிருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை அத்தனையும் நாம் என்ன பண்ணணும்? இந்த மனத்தை செம்மையாக்குவதற்கு களை எடுக்க வேண்டும். வீட்ஸ், களை எடுக்க வேண்டும். களை எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஒரு அன்பு இருக்கு பாருங்க. அந்த அன்பு அல்ல 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 குறையாது. அது எப்படிங்க அல்ல அல்ல குறையாதது அன்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாருங்க, கணவர் மேல அன்பு வைக்கிறோம், மனைவி மேல அன்பு வைக்கிறோம், பையன் மேல, பொண்ணு மேல, பேரன் பேத்திகள் மேலே, கொள்ளு பேரன் கொல்லி பேத்திகள், அம்மா அப்பா, நம்மளுடைய கூட வேலை செய்யறவங்க, அக்கம் பக்கத்து வீடு, நமக்கு பிடிச்சவங்க, இப்படி இத்தனை பேர்கிட்ட நீங்க அன்பு வைக்கிறீங்களே, அந்த அன்பு வைக்கும் பொழுது உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த அன்புடைய குவாண்டிட்டி ஏதாவது குறைஞ்சிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஒரே குழந்தை, இப்ப 2வது ஒரு குழந்தை பிறகுதுங்க, அந்த பக்கம் கொஞ்சம் அன்பு போகுது. அப்ப உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து இருக்கிற அன்பு 100% அன்பு குறைஞ்சுதா? அது அல்ல அல்ல குறையாதது. ஏன்? அது பேராற்றல் மிக்கது. அந்த பேராற்றல் மிக்கது கிட்ட என்ன இருக்கிறது? அதுதான் அன்பும் கருணையும். அதுகிட்ட அது அல்ல அல்ல குறையவே குறையாதது. அப்ப குறையாத ஒன்றை நம்ம என்ன பண்றோம்? அதுதானே நமக்கு தேவை. சரி, நமக்கு இப்படி சொன்னா புரியாதுங்க. இன்னும் ஒரு சின்ன, நமக்கு எல்லாமே ஒரு உதாரணம் சொன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். சரி, இப்போ எல்லா கோவில்கள்லயும் பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கத்துல விளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? 108 விளக்கு பூஜை, 1008 விளக்கு பூஜை, 10,008 விளக்கு பூஜை, லட்ச தீபம், கோட்டி தீபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? அப்போ இந்த எல்லா பெண்களும் தாய்மார்களும் அந்த விளக்க வச்சுக்கிட்டு எல்லாம் தயாரா இருப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க? அந்த கோவில் இருக்கிற அந்தனர் வந்து என்ன பண்றாருன்னா, அதனுடைய அந்த ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றாரு? முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றுகிறார். ஒரு தீபத்தை ஏற்றுறார், அடுத்த தீபத்துக்கு ஏற்றுறார், அடுத்த தீபத்துக்கு ஏற்றுறார், அடுத்த தீபம் அப்படி ஏத்திக்கிட்டே போறார். இப்ப பாருங்களேன், ஒரு தீபத்தில் இருந்த தீபம் 108 தீபத்தை ஏற்றுகிறார். இப்ப இந்த முதல் தீபத்தினுடைய அளவு குறைந்ததா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். குறைஞ்சதால? குறையிலையே. ஆனால் அதுக்கு பதிலா என்ன நடந்தது? ஒரு தீபத்தில் இருக்கின்ற ஒளி 108 தீபங்களுக்கும் சென்று 108 தீபங்களையும் என்ன பண்ணுது? ஒளிபட வைத்திருக்கிறது. இதான உண்மை, இதான நிதர்சனம். அது போல இந்த மனம் செம்மையாகிவிட்டால் நீங்க 1 இல்ல, 2 இல்ல, 100 இல்ல, 108 இல்ல, கோடி 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 கோடி, இந்த பிரபஞ்ச உலகம் முழுவதும் உள்ள இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? மனம் விரிந்து 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 விரிந்து, இந்த மனசு எவ்வளவு செம்மையாகுதோ மனசு விரிஞ்சிடுச்சுன்னா என்ன? பார்க்கும் இடமெல்லாம் பரவெளி, பார்க்கும் இடமெல்லாம் பரமனின் காட்சி, பார்க்கும் இடமெல்லாம் பார்க்கின்ற காட்சி அனைத்திற்கும் எது சாட்சி? இதுதான் சாட்சிங்க. அப்போ நான் யாரு அப்படின்னு கேட்டா, நான் ஒரு சாட்சி ரூபமாக இருக்கிறேன். எதனுடைய சாட்சி நான் ரூபம்? அந்த ஒன்று, அந்த ஒன்றினுடைய சாட்சி ரூபமாக நான் இருக்கிறேன். எந்த ஒன்று? அதான் மகரிஷி சொன்னார் இல்லையா, எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை, இறைவன் முதல் உயிர் வரை எல்லாமே அதுதான். அப்ப எல்லாமே அதுதான் சொல்லும் பொழுது, ஆரம்பம் இறைவன் என்றால், முடிவு என்பது மனிதன் என்றால், இதுதான் மகான்கள் கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க. நண்பர்களே,
நாம இன்னைக்கு விஞ்ஞானம் 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 நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இந்த விஞ்ஞானத்திற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானம் ஏதாவது ஒன்றை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் விஞ்ஞானத்திற்கு ஒரு பொருள் தேவை, ஒரு சப்ஜெக்ட், ஒரு மேட்டர் இல்லாம விஞ்ஞானத்தை ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த விஞ்ஞானத்திடம் நீ ஒரு பொருளை கொடுத்தால் அதை வைத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய தகுதி விஞ்ஞானத்தினுடைய சிறப்பு. அப்ப அந்த விஞ்ஞானம் என்ன பண்ணது? ஆரம்பம் பொருள், பொருளை இந்த விஞ்ஞானம் என்ன பண்ணுது? தன்னுடைய ஆராய்ச்சியில் பகுத்து 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 பார்த்து கடைசியில உள்ள போய் நின்னோம்னா இதனுடைய ஆரம்பம் எங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருள்ல போய் முடிச்சிடும். இதான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தினுடைய ஆரம்பம் பொருள், விஞ்ஞானத்தின் முடிவு இருள். இருள்னா எது? இறைவன். அப்போ இந்த பொருள் அப்படின்னு சொன்னா இந்த பொருளுடைய மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன். அந்த மூலமே இந்த பொருளுக்குள்ளே மூலமாக மறைந்திருக்கிறது. ஆனால் அந்த பொருளாக அது வெளிப்படுகிறது. அது போலதாங்க நாமளும் நான் சொல்றேனே, நான் அல்ல, அதுவே நானாக இருக்கிறது. அப்ப அதுவே நானே கடவுள், நானே இறைவன் நீங்க 100 முறை சொல்லுங்க, நமக்குள்ள அகங்காரம் வந்துடும். ஆனால் அதுவே நானாக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அப்ப ஐ எம் டிபெண்டிங் ஆன் தட், அது சார்ந்து இருக்கிறேன், அதுதான் நானாக இருக்கிறேன். அப்ப அதுதான் நானாக இருக்கிறேன். நான் என்பது இல்லை. இந்த நான் என்பது இல்லை என்று உனக்குள் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது உன்னுடைய மனம் செம்மைப்பட்டுடும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானத்தினுடைய ஆரம்பம் பொருள், முடிவு இருள். ஆனால் அன்பர்களே, நாமெல்லாம் வேதாத்ரி மகரிஷியுடைய சீடர்கள், யோக கலைஞர்களுக்கெல்லாம் ஆரம்பம் எந்த இடம் தெரியுமா? இருள். எந்த இடத்தில் விஞ்ஞானம் முடிகிறதோ அந்த இடத்திலே மெய்ஞானம் ஆரம்பமாகிறது. இப்ப பாருங்க, பொருளில் ஆரம்பித்து இருளில் முடியும் விஞ்ஞானம். மெய்ஞானம் என்பது இருளில் ஆரம்பிக்கும் இறைநிலை, இருளில் ஆரம்பித்து முடிவது நம்முடைய மனம். இப்ப பாருங்க, எங்க முடியுது? நம்முடைய மனசு. அப்போ எந்த இடத்துல முடிகிறதோ அந்த இடம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்க வேண்டிய இடம் அது? அப்படி எப்படி இருக்க வேண்டிய ஒரு இடத்துல, அப்படி இருக்க வேண்டிய இடத்தை போய் நாம என்ன பண்றோம்? நாம எந்த அளவுக்கு நாம தூசு பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம அப்ப தூசு பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடத்தை போய் நான் சுத்தப்படுத்தணும் 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 அப்படின்னு வெறும் வாய் வார்த்தைகள்ல சொல்லாம என்ன பண்ணணும்? ஒரு மலை மேல ஒரு கோவிலுக்கு போறீங்க நீங்க. அப்ப அந்த மலை மேல ஒரு கோவில் கட்டிருக்காங்கன்னா எப்படி இருக்கும்? போறதுக்குன்னு ஒரு வழி இருக்கும். அந்த வழியா போனா அந்த இறைவனை தரிசிப்பதற்கு உண்டான இடத்துல போய் நம்ம அடையலாம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பாதை, இறைவனை நோக்கிய வாழ்க்கை பாதை. நான் அந்த பாதையில போக மாட்டேன், நான் அந்த மலையில ஒரு குறுக்கு வழியில போறேன். அப்படி எங்கேயாவது போனோம்னா நம்ம என்ன ஆகும்? ஒரு கல்லு, முள்ளு, புதர், செடி, கொடிகள், அப்படி நம்ம எங்க போனோம்னா வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுவோம்? விலங்குகள் கிட்ட சிக்கிப்போம். அது போலத்தான் ஒரு குரு வகுத்து கொடுத்திருக்கிற பாதையின் வழியாக நீ சென்றால், முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்ற ஒரு பாதையின் வழியாக உன் மனதை செம்மைப்படுத்தி நீ சென்றால், என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதை என்ன என்பது எனக்கு தெரியும். இல்லைன்னா சூழ்நிலை, நேரம் ரெண்டுத்தையும் நாம் என்ன பண்ணுவோம்? கர்மா, அது விதி என்ன பண்ணோம்? இவனை இந்த நேரத்துல இப்படி இழுக்கணும் அப்படின்னு அது இழுக்கும். நம்மள இழுத்து அந்த மாயையில நம்மளை சிக்க வச்சு ஒரு குறுக்கு வழியை கையாளும். அப்ப குறுக்கு வழியில கையாண்டுதுன்னா என்ன பண்ணுது? விதி வலியது, அதனுடைய வேலை அது காமிச்சிடும். நண்பர்களே, இந்த மனம் என்பது அப்பேற்பட்டதுங்க. இந்த மனதை நாம மனம் இதமானவர்கள் மனிதர்கள் சும்மா நம்ம வாய் வார்த்தையில சொன்னா போறாது.
முதல்ல நமக்குள்ளதை நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு அடுத்தது நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இதை நடைமுறைப்படுத்தணும். அதுக்கப்புறம் சுற்றத்துக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் வரணுமே தவிர வெறும் உபதேசம் மட்டும், ஊருக்கு மட்டும் உபதேசம் நாம் செய்து கொண்டு என் குடும்பத்திலே நாம் ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம எதுவுமே பண்ணவே இருந்துடலாம். ஏன்னா நம்ம மத்தவங்க கிட்ட கண்மம் பழிச்செயல்களை நாம் வாங்கிக் கொள்கிறோம். இன்னும் நம்முடைய பதிவுகளை நாம் அதிகரித்துக் கொள்கிறோம். எனவே இதுக்கு எல்லாம் ஒரு டூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு அற்புதமான டூல் தான் தியானம். தியானம் தான். அப்போ இந்த தியானத்தாலதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசை நாம என்ன பண்ண முடியும், ஒரு ஃபோக்கஸ் யுவர் மைண்ட் ஆன் ஒன் பாயிண்ட் சொல்லுவோம்ல, மனதை நம்மளால ஓர்நிலைப்படுத்த முடியும். அந்த ஓர்நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, என் மனதை நான் ஓர்நிலைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த கொஸ்டின் வருது இல்ல. நாம என்ன பண்ணிருக்கோம், ஆன்மா தூய்மை பெறுவதற்கு 8 படிகள்னு முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஆன்மா தூய்மை பெறணும்னா அந்த உடம்புன்னு ஒண்ணு இருந்தா தானப்பா ஆத்மாவை பத்தி நம்ம பேச முடியும். இல்லைன்னா எதுக்கு பேச முடியும்? நம்மள வெறும் போட்டோல தான் மாட்டிருப்பாங்க நம்ம குடும்பத்துல, அவ்வளவுதான். இவர் எப்போ போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உடலுக்கானதை நம்ம போன சிந்தனையில பார்த்தோம். இப்ப மனசு செம்மையாக்குவதற்கு சில உபதேசங்களை பார்த்திருக்கிறோம். இதுக்கு உள்ள போறதுக்கு, இந்த பிரயாணம் போறதுக்கு எந்த வழி, அது எப்படி நமக்கு அதுக்கு அந்த வழியில நம்மளை கூட்டிக் கொண்டு போக முடியும் என்பதை, அந்த பஸ் ரூட், அந்த ட்ரெயின் ரூட், அதெல்லாம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம் செம்மையாவதற்கு அந்த வழிகளை நம்ம அடுத்த சிந்தனையில சிந்திப்போம் என்று கூறி, இந்த அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், ஆழியார் ஐடி இயக்குநரகத்திற்கும், இதுகாரும் செவிமடுத்த அத்துணை வேதாத்திரிய விருட்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்விலே மனம் செம்மையாவதற்கான அந்த வழிகள், பாத்வே, அது என்ன என்பதை அடுத்த சிந்தனையில் சிந்திப்போம். அதுவரை காத்திருங்கள், அதுவரை மனதோடு அசை போடுங்கள் என்று கூறி இந்த நிகழ்வை, இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். கேள்வி கேட்கும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது இது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக டாக்டர் ஜெகநாதன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சியா, நீங்க பேசலாம். டாக்டர் ஜெகநாதன் ஐயா. அடுத்த அன்பராக டி.எஸ். ராஜாராம் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்ல சிந்தனைகள்லாம் இன்னும் காலங்கள்ல வெயிட் பண்ற கேட்கிறோம். இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருந்தது. என்னோட கேள்வி 2. ஒன்று இந்த தலைப்பை பத்தியே ஒரு கிளாரிட்டி வேணும் எனக்கு. மனமது செம்மையானான்னு சொல்லிட்டீங்க, செம்மைங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? ஏன்னா மனவலை கலைன்னு இருக்கு, அதுல இருந்து மனத்துக்கு நம்ம உரம்லாம் ஊற்றிக்கிறோம், தியானம் பண்ணிக்கிறோம். செம்மைப்படுத்துங்கிறதுக்கு என்ன நீங்க விளக்கம் கொடுக்க போறீங்க? சரி, கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 உங்க பேச்சில இருந்தே ஒரு ஒரு கொட்டேஷன்ஸ். இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது 3, சுகம்ங்கிறது 3 வகைப்படும் சொன்னீங்க. சௌக்கியம் உடல் சார்ந்தது, சந்தோஷம் மன சார்ந்தது, ஆனந்தங்கிறது ஆத்மா சார்ந்து சொன்னீங்க. ஆனால் இந்த ஆத்மா சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக தான் பாவிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்பொழுது ஆனந்தம்ங்கிறது சுகத்தினுடைய ஒரு பகுதி தானே, அது எப்படி நீங்க அது ரெண்டும் ஈக்குவலா பாக்குறேன்னு சொல்றீங்க? துக்கமும் ஒரு பகுதி தானே. ஆமா. அப்ப துக்கம் வந்தா மட்டும், நீ துக்கம் வந்தாலும், அதாவதுங்க, ஆத்மா என்பது சமநிலை.
அது வந்து சமநிலை. சமநிலைன்னும் பொழுது துக்கம் வந்தா வந்து நம்ம துவண்டு போறதும், சந்தோஷம் வந்தா குதிக்கிறதும் சமநிலை கிடையாதே. ஆமா, கரெக்ட். ரெண்டுமே தெர் இஸ் எக்ஸ்ட்ரீம் எண்ட் இல்லையா? அதாவது வந்து சமநிலை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் நாம வந்து ஒரு எல்லை கட்டிட்டோம்னா எல்லையில தான் வந்து இந்த இன்பம் துன்பம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், நாம பேசுறோம். ஆமா ஆமா, ஓகே. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் கர்மாஸ். ஓகே, இப்ப அதையே வந்து கொஞ்சம் நாம வந்து we are part of God அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு வந்து there is no ஒரு ஃபார்ம். சரி, அது வந்து ஃபார்ம்லெஸ். ஆமா ஆமா, எல்லைக்கு அப்பாற்பட்டது. அப்ப எல்லைக்கு அப்பாற்பட்டு ஒண்ணு இருக்கும் பொழுது அதுக்குன்னு தனியா சுகமும் கிடையாது, தனியா துக்கமும் கிடையாது. அதுக்கு அது ஆல்வேஸ், ஏன்னா அதுக்கு வந்து there is no commitment. அது ஆல்வேஸ் ஒரே நிலையில தான் இருக்கும். அந்த ஒரே நிலை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுகம் வந்தாலும் அப்படியே இருக்கணும், துக்கம் வந்தாலும் அப்படியே இருக்கணும். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட திரும்பி கேட்கிறேன். இப்ப நாம வந்து ஒண்ணு இல்லைங்க ஐயா, இப்ப மரம் இருக்கு இல்லையா, மரம். இந்த மரம் எத்தனை அறிவு? மரத்துக்கு ஒண்ணுதான், ஓர் அறிவு. நீங்க தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இப்போ என்ன மனிதர்கள் என்பது நாம எத்தனை அறிவு? நமக்கு 6 இருக்கு. சரி, மரம் என்பது ஓர் அறிவு, மனிதர் என்பது 6 அறிவுன்னு இப்ப நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்கல்ல. மரம் ஒரு இப்ப வந்து உங்க வீட்டு வாசல்ல ஒரு வேப்ப மரம் இருக்கு ஐயா, ராஜாராமன் ஐயா. நல்லா திடீர்னு ஒரு சென்னையில மழை பெய்யுது, பழம் தாங்கல்ல. இப்போ நல்ல ஜிலு மழை, நல்லா அடி மழை மழை அடிச்சு முடிச்ச உடனே அந்த வாசல், உங்க வீட்டு வாசல்ல போய் அந்த மரத்தை பாருங்க. இந்த மரம் எப்படி இருக்கும்? இப்போ ஒண்ணும் சாஞ்சிருக்கும், இலையெல்லாம் விழுந்திருக்கும். இல்லைங்கய்யா, நல்ல மழை பெய்யுது. மழை, அந்த மழையில வந்து அந்த மரம் அப்படியே மழை முட்ட உடனே அந்த தண்ணி எல்லாம் அப்படியே மரத்துல இருந்து இறங்கிட்டு அந்த மரம் எப்படி இருக்கு? இப்போ இந்த வெயில்ல இருந்து காஞ்சிக்கிட்டு இருந்த மரம் இப்ப மழை பெஞ்சோன்னா என்ன ஆயிடுறது? நல்லா துளிர் விட்டுருக்கோம், நல்லா வந்து கலகலன்னு இருக்கு அந்த மரம். ஆமா ஆமா ஆமா. அதே மரம் ஒரு வெயில் வந்ததுன்னா என்ன ஆறுது? ஆமா, உண்மைதான். அதே மரம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு காத்து புயல் அடிக்கும் பொழுது அதே மரம் என்ன ஆயிடுறது? கீழே இலையெல்லாம் விழுந்துருது. அப்போ மரம் ஒண்ணுதானே? ஆமா. அது வந்து இலை உதிர்ந்திருக்கும் பொழுது அது அழுதுதா? அது இல்ல. அது வந்து கீழே விழும் பொழுது அழுதுதா? இல்ல. மழை பெஞ்சு குளுகுளுன்னு இருந்ததே, அப்போ சந்தோஷப்பட்டுதா? அது இல்ல. அப்பன்னா என்ன அர்த்தம்? ஓரறிவு உடைய ஒரு தாவரம் தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்கின்ற நோக்கத்தை அது புரிந்து கொண்டிருக்கிறது. அது அப்படி இருக்கிறது. இப்ப நமக்கு என்னத்தன அறிவுன்னு சொன்னோமோ 6 இருக்கு நமக்கு. அப்ப நாம அதை புரிஞ்சு, ஓரறிவு உடைய தாவரத்திற்கு தான் வந்ததனுடைய நோக்கம் தெரிகிறது. 6 அறிவுடைய நமக்கு வந்ததனுடைய நோக்கம் தெரிந்ததா? தெரிஞ்சுக்க போறோம். இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். அதனாலதான் நீங்க வந்து இப்படி நம்ம பிரிச்சு பாக்குறதுன்னு வருது. அப்ப அப்படி நீங்க அந்த நோக்கம் அது தெரிஞ்சுட்டுனா உங்களுக்கு வந்து எல்லாமே சமநிலை ஆயிடும். ஒண்ணு தெரியுங்களா? செம்மைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்ட்ரீம் லைனிங் ஆர் கிளியரிங் ஆர் பியூரிஃபையிங். இப்பதான் புரியுது. ஓகே. சரிங்களா? ரொம்ப அருமையா வளர்க்கீங்க. அந்த மரத்துக்கு உள்ள ஞானத்தை எப்படியா கொடுத்தீங்க? அருமையா பீஷ்ம மாதிரி இருக்கீங்க நீங்க. நன்றி, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல வந்து நாங்க எப்படி நடக்கிறோம், எப்படி நடந்துக்கணுங்கிறதா மெயின ஒழிய இதுல சந்தேகம்னு ஒண்ணு இல்ல. ஆனா ஒண்ணுயா, இப்ப பிறப்பு இறப்புக்கு நடுவுலதான் முதுமை, வியாதி, இப்ப நீங்க சொன்ன அத்தனையும் நம்ம அனுபவிக்கிறோம். எல்லாமே இந்த பிறப்புக்கு நடுவுணும். ஆனா அந்த பிறப்பு இறப்போட இந்த ஜென்மா ஆன்மா முடிஞ்சிருதுன்னு சொல்ல முடியாது. அது நீங்க பல விஷயங்கள்ல சொல்லியிருக்கீங்க. இந்த பிறப்போட முடியாது, இன்னும் கூட தொடரலாம். ஆனா மனம் பலகீனம் அடைகிறது, அது நெசந்தாயா. ஆனா எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நீங்க அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க, தீர்மானிப்பதற்கு துணை போறதே நீங்க தான் அப்படின்னீங்க. எப்படியா நாங்க துணை போறோம், இல்ல அது எப்படி துணை போகாம இருக்கலாம், இல்ல அதுக்கு என்ன ஏதாவது வழி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இப்போ அதுக்குத்தான் வந்து இதுக்கான விடைய வந்து
யூ வில் நாட் கெட் ஆன்சர் ஃப்ரம் மீ. இதுக்கான விடை வந்து கிருபாநிதி அம்மாவுக்கு உள்ள இருக்கிறது. என்ன அந்த உள்ள இருக்கிற ஒண்ண வந்து சிந்தனையாளர்கள் பேச்சாளர்கள் என்ன பண்ணணும்னா தூண்டுவதற்கான வழியைத்தான் கொடுக்க முடியுமே தவிர, அந்த உள்ள இருக்க சுயம் என்பது உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குது. அந்த சுயம் தான் அதை வந்து தீர்மானிக்கும். அந்த சுயத்தினுடைய விடை உள்ளுக்குள்ள இருக்கிறது. அந்த இடத்துக்கு போய் நம்மளால அந்த இடத்துல போய் நிக்கதான் வைக்க முடியும். புரியுதுங்களா? அந்த நிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து உபதேசம் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்ன பேசியிருக்கோம்னா ஒரு உபதேசத்தை சொல்லி இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப அந்த உபதேசம்னா என்ன? உப சமீபே திசதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அருகில் காட்டி கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் உபதேசம்னா. அப்ப அருகில் எதை காட்டி கொடுத்தல்? பிரம்மத்தை அருகில் காட்டி கொடுத்தல். இப்ப அருகில் காட்டி கொடுத்தல்னா கிருபாநிதி அம்மா மதுரையில இருக்காங்கன்னா உங்க வீட்டுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளியா 10 கிலோமீட்டர் தள்ளியா இல்ல சென்னையிலயா? உங்களுக்கு உள்ளேயே அருகில்னா வித்தின் யூ, உங்களுக்கு உள்ளேயே காட்டி கொடுத்தல். அப்போ இதுல இருந்துலாம் நான் வெளியில வரணும்னா அந்த விடை என்பது உனக்கு உள்ளாகவே இருக்கிறது. அப்ப உனக்கு உள்ளாக இருக்கின்ற அந்த விடையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி என்பது என்ன தெரியுமா? அது சொல்லுங்க ஐயா. அதுதான் அடுத்த வகுப்புன்னு சொல்லிட்டோம் நம்ம. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கவிதாமா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா ஐயா கிட்ட? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, மனசு வந்து நம்ம ஒருநிலைப்படுத்தினோம்னா துக்கத்தை மட்டும்தான் யோசிக்குது, சந்தோஷத்தை யோசிக்க மாட்டேங்குது. அப்ப மனசுல இருக்கிறது வருதுங்களா, இல்ல நம்ம ஏதாவது நினைச்சோம்னா துக்கம் தான் வருது மனசுல இருந்து, சந்தோஷமே வரமாட்டேங்குது. ஆனா சந்தோஷமா இருக்கு, ஆனா அது ஏன் நினைக்க மாட்டேன்றோம்? துக்கத்தை மட்டும்தான் நினைச்சிட்டு புடிச்சுக்கிட்டு அதுலயேதான் இருக்கும். அதே மாதிரி மனசு தானே ஒரு குணத்தை நிர்ணயிக்குது. மனசு தானே ஒரு குணத்தை கூட நிர்ணயிக்குது. இப்ப நமக்கு யாருன்னா எதனா குடுக்கணும்னு நினைச்சா கூட அது மனசு தானே குடுக்கணும்னு நினைக்குது. அப்ப நம்ம குணமும் மனசுல தானே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதத்தான் நீங்களே சொல்லிட்டீங்களே, ஒண்ணு குடுக்கணும்னு தீர்மானிக்குதுன்னு கவிதா அம்மா சொல்றாங்க. அதே உள்ளுக்குள்ள இன்னும் ஒண்ணு பேசுது பாருங்க. என்ன பேசும்? இது இவங்களுக்கு இப்ப குடுக்கணுமா, இவ்வளவு கொடுத்தா போதும் பேசுதா? அததான் இதுதான் இந்த மனசு எப்பவுமே டியூவல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அத இரட்டை நிலைப்பாடு. மனசு என்ன பண்ணுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க மனசு வந்து ஒத்தையா ரெட்டையா பிடிக்குது. அப்படி அந்த மாதிரி நிலை இருக்கா 2 விரல தொட்டு இதுல ஒரு விரல தொடுங்க அப்படின்னுவாங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போய். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க அந்த மாதிரி பண்ணா உங்களுடைய ஒவ்வொரு செய்கையிலயும் அது அப்படித்தான் இருக்கும். ஆமா, அது நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ மனசுக்குள்ள இருந்துதான் சுகமும் வருகிறது, மனசுக்குள்ள இருந்துதான் துக்கமும் வருகிறது. ரெண்டுமே வருதுன்னு நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல. ஆமா, அந்த துக்கம் வராமல் இருப்பதற்கு என்ன வழின்னு பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது அதையும் மீறி நமக்கு என்ன பதிவுகள் இருக்கோ அந்த நீங்க போடுற முயற்சியை விட பதிவு கர்மா வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுங்களேன், அதுதான் வேலை செய்யும். அப்ப அதையும் மீறி அது வரும். அப்ப அதையும் மீறி வந்துருச்சுன்னா நான் வந்து அதை தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை கையாண்டேன். அது வந்துருச்சு, இதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க மனசுகிட்ட. நீங்க ஒரு 10 சம்பவங்கள்ல ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா 11வது சம்பவத்துல உங்க வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க வந்து துக்கம்னே சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டோம் நிச்சயம். அது பிராக்டிகலா பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். அதனுடைய டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பாக்கலாம். அப்பப்ப போட்டு உக்காந்து நான் பண்ணுவேங்க ஐயா. ஆமாமா, கண்டிப்பா நல்லா இருக்கு. கண்டிப்பாமா. அதுதான்மா தினமும் ராத்திரில வந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கன்னு சொல்றால இதுக்குதான். முதல் யுக்தி கண்டிப்பா பண்ணிட்டு தான் படுப்பேன் நைட்டு. அது பண்ண இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு, தெம்பா இருக்கு. கண்டிப்பா பண்ணுங்க. சிறப்பு, தொடர் முயற்சி. இப்ப கடைசியா சொன்னீங்க பாரு, ஒரு விளக்குல இத்தனை விளக்கு எரியுதுன்னு. இப்ப நீங்க எரிஞ்சு 290 பேருக்கு விளக்கு ஏத்தி இருக்கீங்க இன்னைக்கு. அப்படி கிடையாது, நாம வந்து ஒரு கருவிமா, அவ்வளவுதான். இருந்தாலும் நாங்க எடுத்துக்கிறது அப்படி. அதாவது அததான் நானும் சொல்றேன். நான் இப்போ
இப்போ வந்து நம்முடைய சிந்தனை இன்னொரு ஆன்மாவுக்கு ஒரு தூண்டுதலா இருக்குல்ல. ஆமா. இதுவே வந்து ஒரு குருவினுடைய கருணை தான். சரிங்க ஐயா. ஐயா என்ன திட்டாதீங்க. கடைசியில டைம் இருந்தா முடிச்சிட்டு எனக்காக ஒரு சாங் பாடிட்டு முடிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சாம்சங் SME 146B. உங்க பேர் சொல்லிட்டு பேசலாமா? ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நான் பெரம்பலூர் கஜலட்சுமி பேசுறேங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கு. அம்மா நல்லா இருக்காங்களா ஐயா? எல்லாம் சௌக்கியமா இருக்குமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க குரல் கிட்ட எதிர்க்க பேசின மாதிரி இது ரொம்ப வருடம் ஆயிடுச்சு உங்களை உங்க குரலை கேட்டு. யூடியூப்ல கேட்டுந்தாயா இருக்கிறேன். இருந்தாலும் இப்ப டைரக்டா கேக்குறது ரொம்ப மனசுக்கு என்னுடைய நிலைமை உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நான் ஒரு தனிமையில இருக்கிறதுனால நாங்க எல்லாருக்கும் மகரிஷி இருக்கார் கூட. வாழ்த்துக்களை. அது போதுங்க ஐயா, எனக்கு வேற ஒண்ணும் இல்லையா. அதுவும் இல்லாத எனக்கு நானும் கிளாஸ் கொஞ்சம் போறோம், எங்களால முடிஞ்ச சிந்தனை விருந்து இதெல்லாம் கொடுக்குறோம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஊருக்கு உபதேசம் தனக்குன்னு வந்தாதான் தெரியும். அந்த நிலையில நாங்க அந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் உங்கதெல்லாம் வச்சுதான் நாங்க கொடுக்குறோம். இருந்தாலும் இரவு நேரத்துலன்னு வரும்போது அந்த ஒரு வாழ்ந்த வாழ்க்கை இதெல்லாம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது ஐயா. அதுவும் இல்லாத நான் இன்னும் நான் என்னை எப்படி மேன்மைப்படுத்திக்கலாம், அந்த ஒரு விளக்கம் எனக்கு தேவை. இன்னொரு ரெண்டாவது என்னன்னா, என்னுடைய ரிலேஷன் தான் ஐயா. அவங்களுக்கு வந்து ரொம்ப உறவுகள், நெருங்கின உறவுகள். அவங்களுக்கு வந்து ஒரு பக்கவாதம் மாதிரி வந்துடுதுங்க ஐயா. அக்கா மருமக அவங்க. ஸோ அந்த நிலையில வரும்போது இப்போ கொஞ்சம் எந்திரிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு பிள்ளைய பத்தி, புருஷனை பத்தி எல்லாம் கவலைப்படுறாங்க. என்ன சொன்னாலும் நான் மாமி நீங்க நல்லா எனக்கு விளக்கம் சொல்றீங்க, நீங்க ஆன்மீகத்துல இல்லம்மா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அப்படின்ற. இருந்தாலும் அவங்களுக்கு அதுல இருந்து வெளியே வர, நான் இறந்துடுவானோ, என்ன பையன் விட்டுட்டு போனானோ, மன்றத்துக்கு வான்னு கூப்பிட்டாலும் வரவும் மாட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன மாதிரி ஒரு ஆலோசனை சொல்லலாம், என்ன நான் எப்படி மேன்மைப்படுத்திக்கலாம், இது 2 தாயா வேணும். இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு மனம் அது செம்மையானன்ற தலைப்புக்கு ரொம்ப நிறைவா இருக்குது ஐயா உங்களை பார்த்ததுமே இன்னைக்கு எனக்கு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சரி, சொல்லுங்க ஐயா. ஆமா, நான் உங்களுக்கு சுருக்கமா விடை கொடுத்துறேன். அதாவதுமா, எனக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனால் இந்த மனசு இப்ப அதுக்குதான் இந்த மனசு பக்குவப்படுத்தணும்னு சொல்றேன். ஒண்ணு மட்டும் வந்து மனசுல ஏத்துக்குங்க. நீங்களும் சரி, உங்க ரிலேஷன் சொன்னீங்க பாருங்க, 2 பேருக்கும் சேர்த்து ஒரே விடை தான் கொடுக்கறேன். எந்தெந்த பொருட்களோடு வீடு, நிலம், வாசல், காரு, பங்களா, நகை, நட்டு அத்தனையும் எந்தெந்த பொருட்களோடு இந்த க்ஷண நேரம் வரை நான் உறவாடி கொண்டிருக்கிறேனோ, எந்தெந்த உறவுகள், கணவன், மனைவி, அப்பா, அம்மா, மகன், மகள், பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொத்து பேத்தி, நண்பர்கள், மாமன், மச்சான், மாமனார், மாமியார், எந்தெந்த உறவுகளோடு இந்த க்ஷண நேரம் வரைக்கும் நான் உறவாடி கொண்டிருக்கிறேனோ, இந்த உறவுகளும் இந்த பொருட்களும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றாக என்னை விட்டு விலகும். இதுல மாற்றம் இருக்கா? உண்மைதாயா. அதே போல ஒரு அல்லது இவ அனைத்தையும் விட்டு விட்டு ஒரு நாள் நானே சென்று விடுவேன். இதுல மாற்றம் இருக்கா? உண்மையானதையா இது. அப்போ இந்த ரெண்டு பக்குவத்தை மட்டும் தயவு செய்து மனசுல ஏத்துக்குங்க. கடவுள் வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு, இந்த வயது வரை இந்த கணவரோடு வாழ்வதற்கு எனக்கு ஒரு நல்ல வந்து ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறார். இறைவனுக்கு நன்றி சொல்லிடுங்க. இனி வாழும் காலம் முழுவதும் என்னால முடிந்த தொண்டை இந்த சமுதாயத்திற்கு செய்கிறேன். அந்த ஒரு மனசுல அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா நீங்க சிறப்பா இருப்பீங்க. 1. 2வது, உங்க ரிலேஷனுக்கு பாருங்க, நீங்க இந்த அளவுக்கு வந்து தெய்வம் வந்து இன்னைக்கு வந்து உங்க ரிலேஷன் கஷ்டப்படுறாங்கன்னா, கடவுள் மேல இருந்து அப்படியே அவதாரம் எடுத்து கீழே இறங்கி வந்து யாருக்கும் எந்த செய்ய மாட்டார். தெய்வமே மனுஷ ரூபினே, உங்க ரூபத்துல அவங்க உதவி பண்றது. அப்ப அவங்க என்ன, எதான் நீங்க வகுப்புல சொன்னோம், உங்க உதவி, நீங்க ஒரு உதவி பண்றீங்கன்னா அந்த உதவியை கூட அவங்க கேட்காம அவர்களுடைய கர்ம வினை பதிவுகளுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனாலதான் அவங்க வகுப்பு கூட வரமாட்டேங்கிறாங்க. அப்ப பாருங்க, கர்மா ஸ்ட்ராங்கா இருக்கு.
இறைவன் உங்க மூலியமா ஒருத்தர் அனுப்புறார் உங்களை, அதை அவங்க ஏத்துக்கலன்னா அவர்கள் பதிவை அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நீங்க கொஞ்சம் பிரஷர் போடுங்க, மன்றத்துக்கு கூட்டிட்டு வாங்க, பயிற்சிகளை கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். நன்றிமா, வாழ்க. நன்றியா, சிறப்புங்க ஐயா. பதில். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக மல்லிகா மணி, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. மல்லிகா மணியம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா. வாழ்க வளமுடன் ஐயா. சூப்பரா இருந்ததுங்க ஐயா விளக்கம். நான் அதுக்காக போன் பண்ணலீங்க ஐயா. இந்த கண்ணுக்கு புரை இருக்கு, அது காலை மாலை இருவேளையும் உடற்பயிற்சி செய்ய சொன்னீங்க. செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க, எங்க ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்களாங்க ஐயா? கண்டிப்பா செக் பண்ண, டாக்டர் செக் பண்ணதானே தெரியும் எப்படி ஸ்டேட்டஸ் இருக்கு. செக் பண்ண சொல்லுங்க, செக் பண்ண சொல்லுங்கம்மா. ஒரு மாசம் செஞ்சதுக்கு அப்புறம் செக் பண்ண சொல்றதுங்களாங்க ஐயா? என்ன 3 மாசம்? 3 மாசம். சரிங்க ஐயா, சரிங்க. 3 மாசம் பயிற்சி தொடர்ந்து செய்துட்டு செக் பண்ண சொல்லுங்க. அப்ப என்னன்னு சொல்றான்னு பாருங்க, அதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்கலாம். ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சிவகுமார், நீங்க பேசலாம் ஐயா. உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சியா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ எனக்கு நீங்க உடற்பயிற்சி கேக்குறீங்க, ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. அந்த உடல் தேர்தல் பயிற்சியில அந்த 3வது நிலைங்கய்யா, இடது கை வலது மார்பு மேல வலது கை நோக்கி சுத்தினாங்களா இல்ல இடது கை நோக்கி சுத்தினாங்களா? எனக்கு தெரிஞ்சு இடது கை நோக்கி சுத்தினா எனக்கு தெரியுது. அது கரெக்டுங்களா ஐயா? உடலை தேய்த்து விடுதல், உடல் தேய்த்தல். ஆமாங்கய்யா. இடது கை வலது மார்பல வச்சு வலச்சுழலா ஒரு 3, இடது சுழலா ஒரு 3 சொல்றோம் இல்லைங்க? ஆமா. அது எந்த பக்கத்துல தொடங்கணும்யா? முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு இடது கை அந்த பக்கமா நோக்கி தான் சுத்தணும் நான் நினைக்கிறேன். அது கரெக்டுங்களா ஐயா? வெளிச்சுழல், ஃபர்ஸ்ட் வெளிச்சுழலா போங்க. வலது பக்கம் தோள்பட்டை நோக்கி வெளிச்சுழலா போங்க. அதான் வலது கையா நோக்கி சுத்தணுங்களா? ஆமா ஆமா. ஐயா அது கரெக்டுங்களா ஐயா? கிளாக் வைஸ் தானே இருக்கு, இடது கை நோக்கி பாருங்கயா. இங்க பாருங்கயா, இப்ப ஒண்ணு இல்லைங்க, இங்க பாருங்க. இப்ப நம்ம முதல்ல நான் லெஃப்ட் சைடுல கை வச்சிருக்கிறேன்யா. வெளிப்புறமா சுத்துறேனா? ஆமாங்கய்யா. வெளிப்புறம், உட்புறம், வெளிப்புறம். அதே மாதிரி ரைட் சைடு வைக்கும் பொழுதும் வெளிப்புறம், உட்புறம், வெளிப்புறம். அப்படிதான் சுத்தம். சரிங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. அடுத்த அன்பராக KS ஜானர், நீங்க பேசலாம் ஐயா. உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா இது ஜனார், கனடாவிலிருந்து. உங்களை சந்திக்க முயற்சி செய்தோம். நீங்க US வந்திருந்த போது அமையல இந்த முறை. அடுத்த முறை ஐயா சிறப்பான சிந்தனை வரை எனக்கும் இன்றைக்கு உங்கள்கிட்ட இதை கேட்கணும் என்று இருந்திருக்குது. கேள்வி என்னண்டா ஐயா, எனக்கு இப்ப நீங்க முன்னில சொன்ன பதில்கள்ல இருந்து அடுத்த முறை தான் எனக்கு உரிய பதில் கிடைக்குமோ தெரியல. இப்ப இந்த மட்டாக்களால வர்ற துன்பம், அதை சில வழி அவங்கள நச்சோனையே மனம் வாடி போயிடுது. அதுக்குள்ளால வெளியில வர்றதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா ஐயா? கவலை ஒழித்தல், மெடிடேஷன், அதை தவிர? அவ்வளவு கண்டிப்பா. அதாவதுங்க, மற்றவர்களால வர துன்பம் சொல்லாதீங்க. மற்றவர்களால் வர துன்பம் கிடையாது. அவங்க மூலியமா உங்களுடைய பதிவு ஒண்ணு அவங்க மூலியமா உங்ககிட்ட வருதுன்றது ஆல்ரெடி டிசைடட். அது அந்த இடத்துல டிசைடிங் ஃபேக்டரா உங்களுக்கு யார் துன்பம் கொடுக்குறாங்களோ அவங்க இருக்காங்க அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல அவங்கள உங்களை துன்பப்பட வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் அல்லது. அவங்க மூலியமா அந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது உங்களுடைய விதி, ஃபேட். அது புரியுதுங்களா? சரி. அப்போ அவங்க அந்த இடத்துல இறைநிலை என்ன பண்ணுது? காலத்தை அதான் சொன்ன இல்லையா, சூழ்நிலை, நேரம், இந்த ரெண்டே நாம கிரியேட் பண்ணுவோம். காலம் ஒண்ணு கிரியேட் பண்ணும். ஆமா. அது கிரியேட் பண்றதுதான் அந்த தேர்ட் பர்சன். சரி. ஆமா, அது கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு ஐயா இது ஒரு பெரிய ப்ராசஸ். இது நீங்க நம்ம ஜஸ்ட் லைக் தட் இன்னைக்கே உடனே இதை மாத்தி உடனே
நமக்கு துரோகம் பண்றோம், உடனே நீங்க வந்து மனசை மாத்த முடியுமானா முடியும். ப்ரொவைடட் நாம எந்த இடத்துல நாம நிக்கிறோன்றத பார்க்கணும். அதை அப்படியே நம்ம மனசுல வச்சுக்க வேண்டாம். ஐயா, இது வாழ்க்கையில வந்து அனுபவ பாடமா தான் இது வந்து எடுக்கணுமே தவிர நீங்க ஒரே செயல்ல வந்து டக்குன்னு அந்த மாதிரி மாத்திட்டு போக முடியாது. புரியுதுங்களா? சரி. நீங்க ஒரே செயல்ல மாத்துனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து கோப வைராக்கியம், இல்லைன்னா துக்க வைராக்கியம், அதுக்கு பேர். சரி. இந்த நீங்க கோப வைராக்கியத்தில் எடுக்கின்ற முடிவுகளும் துக்க வைராக்கியத்தில் எடுக்கின்ற முடிவுகளும் நிரந்தரம் அல்ல. நீங்க பயிற்சிகள் முறையாக அதில் உண்டான வழிமுறைகளை செய்யும் பொழுது ஞான வைராக்கியத்தில் எடுக்கணும். ஞான வைராக்கியத்தில் எடுத்தீங்கன்னா யார் உங்களுக்கு துன்பம் கொடுக்கிறார்களோ மறுபடியும் அந்த துன்பத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை நிச்சயம் கிடைக்கும். அதுக்குண்டான வழிகள் தான் நம்ம அடுத்த பார்க்க போறோம். சரி ஐயா, சரி. காத்திருக்கிறேன் ஐயா அடுத்த முறைக்கு. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த நண்பராக சாந்தி ஜோசப் அம்மா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். சாந்தி ஜோசப். ஹலோ, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சாந்தி சென்னையில இருந்து பேசுறேயா. ஒரு தடவை உங்கள்கிட்ட சொரியாஸ்க்கு வாட்ஸ்அப் மூலமா கேட்டேயா. காயக்கல்பெல்லாம் பண்ண சொன்னீங்க, அது மூலமா கொஞ்சம் கியூர் ஆயிடுச்சு ஐயா. நீங்க சொன்ன மாதிரி உடல் பயிற்சி எல்லாம் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நோயில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுதலை அடையிறையா. ஆனா அந்த எல்லாமே போயிருச்சு, அந்த கருப்பெல்லாம் போயிருச்சு. இருந்தாலும் இன்னும் நான் அந்த காயக்கல்பமும் யோகாவும் கண்டினியூஸா தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அதுக்கு ஏதாவது பண்ணணுங்களா ஐயா நானு? கண்டிப்பா. ஆமா, இது வந்து லாங் ப்ராசஸ், இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இது காயக்கல்பம், உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்க விடவே விடாதீங்க. பஞ்சேந்திரிய தவம் அடிக்கடி பண்ணுங்க. சரிங்க ஐயா. வெளிப்புற பூச்சா வந்து சித்த மருத்துவத்துல வந்து SKM ப்ராடக்ட்ல வந்து வெட்பாலை தைலம்னு ஒரு தைலம் இருக்கு. வெட்பாலை தைலம், அந்த தைலத்தை வந்து தடவுமா. அதுக்கு தடவினீங்கன்னா அந்த ஃபர்தரா வந்து அந்த உங்களுக்கு அந்த ஸ்கின்ல அந்த ப்ராப்ளம் வந்து எழுச்சி வராது. அப்போ சரிங்களா? தைல பேர் ஒரே ஒரு நிமிஷம் அப்பா, தைல பேர் சொல்லுங்க. தைலம் சொல்லுங்க ஐயா, தைல பேர் சொல்லுங்க ஐயா. வெட்பாலை தைலம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வெட்பாலை தைலம். ஹலோ ஐயா, சொல்லுங்க ஐயா, தைல பேர் சொல்லுங்க ஐயா. 3 முறை சொல்லிட்டேன். ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ அம்மா, சாட் பாக்ஸ்ல போடுறேன், நோட் பண்ணிக்கோங்கம்மா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஓகே ஐயா. ரைட்மா, நான் சாட் பாக்ஸ்ல போட்டாச்சு பாருங்க. வெட்பாலை தைலம். வெப்பாலை தைலம். சரிங்க சரிங்க ஐயா. கேக்குதுங்களா ஐயா? நன்றி. சரிங்க. இதுல இருக்கும், நாட்டு மருந்து கடையில் இருக்கு. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக உமையால் அம்மா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். அம்மா வாய்ப்பு நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வந்து அந்த ஊற்று வந்து எல்லார் இடத்துலயும் இருக்கு, அந்த ஊற்றுல அடைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அந்த அடைப்பை எடுத்துட்டோம்னா அந்த ஊற்று வெளியில வந்துரும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அந்த அடைப்பு வந்து எப்படிங்க, அதுதான் கேட்க நினைச்சேன். நீங்க தான் அடைப்பை எடுக்கணும், நான் என்னத்த சொல்றது? என்னென்ன காரணங்களால அப்படி? ஆமா, அதுதான் உங்களுடைய பதிவுகளால அது இருக்குது. அந்த என்னென்ன பதிவுகள்ல நீங்க அனலைசிஸ் பண்ணோம். உள்ளுக்குள்ள இருக்கிற அடைப்பை நீங்க தானே எடுக்கணும். அம்மா, உங்க செல்போன்ல வந்து தேவையில்லாத மெசேஜ் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? செல்போன் உங்க கையில தானே இருக்கு. ஆமாங்க ஐயா. உங்க செல்போன்ல தேவையில்லாத மெசேஜஸ் எவ்வளவு வச்சிருக்கீங்க? தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்க செல்போன்ல வந்து ஸ்பேஸ் கிடைக்குதா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அது போல உங்க மனசுல இருக்கிற தேவையில்லாததெல்லாம் கலைங்க. அதுக்கு பேர் தான் களை எடுக்கிறது. சரிங்க சரிங்க. தேவையில்லை. அது அந்த பயிற்சியை நீங்க தான் பண்ணணும். அதுதான் வந்து அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம். அதுதான் மகரிஷி நமக்கு அகத்தாய்வுன்னு கொடுத்திருக்காரு மகரிஷி. சரிங்களா? சரிங்கய்யா, சரிங்க. உடல் தூய்மை, மன தூய்மை, ஆத்ம தூய்மை. இந்த மன தூய்மைக்கும் ஆத்ம தூய்மைக்கும் நடுவுல தான் இந்த குணமே இருக்கிறது. புரியுதுங்களா? சரிங்க. அதை மேம்படுத்தணும். நம்ம பயிற்சிகள் முறையா பண்ணுங்க. சரிங்க சரிங்க. சிறப்புங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. செவ்வேலையா, உங்களுக்கு ரிக்வெஸ்ட், உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த விதமான ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் வரல. இல்லைங்க ஐயா, அதுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா அது உங்க நம்பர் கரெக்டா. தயவு செய்து ஒரு நிமிஷம் இருங்க. தயவு செய்து இப்ப டைரக்டா என் நம்பர் நோட் பண்ணிங்க ப்ளீஸ். நீங்க ஒவ்வொரு தடவையும் எனக்கு அனுப்பிச்சேன்னு சொல்றீங்க. நீங்க யார் நம்பருக்கு அனுப்புறீங்கன்னு தெரியல. ஏதாவது நான் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 1,00,000 பேருக்கு நான் ரிப்ளை கொடுத்திருக்கிறேன்னா அதுல வந்து 99,999 பேருக்கு ரிப்ளை கொடுத்துறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உங்களுக்கு மட்டும் ஏன் தெரியல? என்னுடைய நம்பர் தயவு செய்து என் நம்பர் ஒரு தடவை நோட் பண்ணிக்கங்க. 9444 நோட் பண்ணிக்கங்க. எழுதிக்கிறேன். எழுதிக்கங்க. நீங்க போன தடவையும் சொன்னீங்க, முன் தடவையும் சொன்னீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்ககிட்ட இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஒரு ரிப்போர்ட்டும் வரல. 9444 93 43 48. ஓகேங்க ஐயா. 9444234348 இதான் என்னுடைய நம்பர். சரிங்க ஐயா. உங்களுடைய ரிப்போர்ட்டை இந்த நம்பருக்கு அனுப்புங்க. இதுதான் என் நம்பர். இது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இந்த நம்பர். இந்த நம்பர்லயே அனுப்புங்க நீங்க. இப்ப கொஸ்டின். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்க சொல்றீங்க இந்த செடியில இருந்து பூவாச்சு, காயாச்சு, கனியாச்சு, அதே மாதிரிதான் நம்ம உடம்ப நம்ம அது மாரி நம்ம வளர்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும்னு சொல்றீங்களா ஐயா? இந்த நீங்க சொன்ன அந்த உடம்பு மட்டும் இல்ல செவ்வேலையா, உடம்பு மட்டும் வளர்த்தா போறாது. நம்ம உடம்பு மட்டும் இல்ல. உடம்புன்னா இப்போ உடம்பு இப்ப நீங்க இப்படிப்பா உங்க கொஸ்டின்ல இருந்து என்ன தெரியும்? உடம்பு மட்டும் நம்ம வளர்த்துட்டோம்னா மரம் வளர்ற மாதிரின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ ஒரு மரம் மட்டும் மரமா வளர்ந்துருச்சு, அதுல இருந்து ஒரு காய் காய்க்கல, அதுல இருந்து ஒரு பூ பூக்கல, ஒரு காய் காய்க்கல, ஒரு கனி வரலன்னா அந்த மரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இருந்தும் ஒண்ணு இல்லாம இருக்குன்னு ஒண்ணுன்னு சொல்லுவோம்ல நம்ம. எதுக்கு இருந்தும் புண்ணியம் இல்லைன்னு சொல்றோம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதைத்தான் உதாரணத்தோட சொன்னேன். பூமியில இருந்து எப்படி தண்ணி உரியுதோ பிளஸ் கனிமங்களோடு கூட சேர்த்துக்குதோ உலோகத்தோட, அது போல குருவனுடைய உபதேசத்தை நமக்குள்ள இருக்கிற மனசு, அந்த உடல் உறுப்புகளோடு ஒவ்வொரு செல்கள்லயும் நாம சேர்க்கணும். சரி. அப்படி நீங்க சேர்த்துட்டீங்கன்னா அடுத்த நிலை என்ன? செடி எப்படி வளருது? சூரியனுக்கிட்ட இருந்து ஒளியை வாங்குறது. அத மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நாம வாங்கிக்கணும். நாமளும் வாங்கிக்கிட்டோம்னா அந்த மரம் எப்படி அடுத்தடுத்த நிலைக்கு வந்து கடைசியில் அந்த கனியை கொடுக்கிறதோ, நாமளுக்கும் வாழ்க்கையில அனுபவம் ஏற்பட்டு நிறைய பட்டு அடிபட்டு கடைசியில நமக்கு அந்த மெச்சூரிட்டி, அந்த அனுபவம் அது நமக்கு வாழ்க்கையில வந்து விடும் அப்படின்னு சொன்னோம். சரிங்க ஐயா. இன்னொரு கொஸ்டின் ஐயா, ஒரே ஒரு இதுங்க ஐயா. ஒரு அன்பர் மன்றத்துக்கு வராரு. அவருக்கு என்னன்னா தவத்துல உட்காந்தோடனே அவருக்கு நான் என்ன நீங்க உங்களோட இதுல கேட்டுதான் கொடுத்தேன். வெரிகோஸ் பெயின் மாதிரி கை கால்லாம் அப்படியே இழுக்கும் ஐயா. அவருக்கு ஒரு 20 நிமிஷம் உட்காந்தாருன்னா இழுக்கும். நான் காய்கல்ப பயிற்சி, இந்த உடற்பயிற்சி ரெகுலரா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். வேற என்ன அவருக்கு அப்படி இழுக்க ஐயா, நரம்பு எல்லாம் இழுக்கும். அவருக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கா? ஆமாங்க, இழுக்கேன். 20 நிமிஷம் உட்கார்ந்தாருனால உட்கார முடியாது. எழுந்து நின்னாருன்னா உடனே நடக்க மாட்டாரு. அவரால் அப்படியே இழுக்குது. நான் அதை கேட்கல செவ்வேலையா, அவருக்கு வந்து வெரிகோஸ் வெயின் நரம்பு எல்லாம் சுத்தி இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல அது மாதிரி எல்லாம் சுத்தி இல்லைங்க. ஏன்னா உட்கார்ந்து எழுந்து நிக்க முடியும். அப்படி சொல்லுங்க. அப்படின்னா ஒண்ணு இல்ல. அதாவது நரம்பு சுத்தி இருந்தாதான் வெரிகோஸ் வெயின். இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன்ல குறைபாடு இருக்கிறது. சரிங்க. உடற்பயிற்சி சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, உடற்பயிற்சி நல்லா பண்ணோம். கால் பயிற்சியில கடைசியில இந்த காஃப் மசில்ஸ் கெண்டை சரிகளை அழுத்தி விடுறத நல்லா அழுத்தி விட சொல்லுங்க. உடற்பயிற்சி மெடிடேஷன் பண்ணும் பொழுது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, மெடிடேஷன் பண்ணும் பொழுது சுகாசனத்துல உட்கார்ந்தீங்கன்னா வலது கால் முன்னாடி இருக்கணும். சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் சேர்ல உட்கார்ந்து 2 காலும் தரையில ஃப்ரீயா வச்சுட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. காலை வந்து லாக் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து கால் மேல கால் போட்டீங்கன்னா வலது கால் முன்னாடி வச்ச மாதிரி பண்ணுங்க. அப்ப மறுத்து போகாது. சரிங்க. அதே மாதிரி எந்த கால் மறுத்து போதோ அந்த காலுடைய கட்டை வரல நல்லா இன்னொரு காலால அழுத்தி விடுங்க. உடனே அந்த பிளட் சர்க்குலேஷன் உடனே வந்துடும். சரிங்க. நிறைய டிப்ஸ் அதெல்லாம் பண்ணுங்க. நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம். அதெல்லாமே இருக்கையா? சரி. அதே மாதிரி ஹைட்ல நீங்க நம்ம ஈவினிங் காயகல்ப பயிற்சி சொன்னாங்களா, அதையும் பண்ண சொன்னாங்க ஐயா. ஈவினிங் காயகல்ப பயிற்சி பண்ணும்போது குதிக்கால நல்லா எவ்வளவு கூட தூக்குறீங்களோ அவ்வளவு கூட உங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின் வராது, லங்ஸ் ப்ராப்ளம் வராது, ஹார்ட் ப்ராப்ளம் வராது, இரவு நல்ல உறக்கம் வரும்.
சரிங்க ஐயா, சொல்றேங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நன்றி நன்றி. நான் இந்த கொடுத்திருக்க நம்பருக்கு 9444234348 எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க. ஓகேங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக மாரிமுத்து ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம் ஐயா. மாரிமுத்து ஐயா. அடுத்த அன்பராக பாப்பு அம்மா, அன்மிட் கொடுத்தாச்சுமா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்கய்யா. ஐயா ரொம்ப அருமையான ஒரு இது மனதை 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 தூய்மைப்படுத்துவதற்கு மனம் ஒரு செம்மையானால்னு சொல்லிட்டு, இந்த செம்மையானல்ன்றது பியூரிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. ஆனா வந்து மன தூய்மைக்கு மார்க்கம் அப்படின்னு நம்ம ஐயா வந்து ஒரு பாடல் அம்மாவுக்கு ஆரம்பத்திலே பாடினாங்க. அது வந்து அந்த மற்றவரே பணிந்து வர வேண்டும் என்ற எண்ணத்துலதான் நம்ம எல்லாருமே செயல்பட்டு கொண்டிருக்கோம். அந்த நிலையிலிருந்து நம்ம மாறுறதுக்கு பல முயற்சி எடுத்தாலும் நம்ம துன்பத்தை துன்பமாக நினைக்கிறது எப்படி, நம்ம வந்து அது துன்பமா எப்படி நம்ம உணர்றோம், எதுக்காக அந்த மாதிரி நம்ம உணர்றோம், அது நம்மளுக்கு ஏன் அந்த இன்பம் வேண்டும் நம்ம நினைக்கிறாங்க. அதுதான் என் சூழ்நிலை, அவ்வளவுதான். நீங்க துன்பமா உணர்ந்தீங்கன்னா நீங்க துன்பமா உணரணும்னு உங்களுக்கு சூழ்நிலை அது, புரியுதுங்களா? நீங்க ஒண்ணு வந்து இன்பமாக உணர்ந்தாலும் சரி துன்பமாக உணர்ந்தாலும் சரி அதுக்கு பேர் தான் சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை கிரியேட் பண்ண வைக்கிறதே நாம தான் ஐயா, நாம தான் பண்றோம். அப்ப அவங்களுக்கு ஆமாங்க ஐயா. ஐயா ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க வந்து இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன் உங்ககிட்ட. நானு மாரிமுத்து ஐயா கிட்ட நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது என்கிட்ட நீங்க நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, சரிங்களா? ஆமா, நல்லா பேசிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்றேன், உங்களை வந்து தேவையில்லாம நான் என்ன பண்றேன், தேவையில்லாம உங்களை வந்து கொக்கி போட்டு சில வார்த்தைகளை உங்ககிட்ட குத்துறேன். என்ன அப்படி குத்த நீங்க டக்குன்னு என்கிட்ட நல்லா பேசுங்க, நீங்க என்ன ஆவீங்க? நீங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். கஷ்டப்பட மாட்டீங்க, உடனே என்ன பண்ணுவீங்க, உணர்ச்சி வசப்படுவீங்கல்ல. ஆமா ஆமா, ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவீங்க, ஐயோ ஒரு பேராசிரியர் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு முதல்ல மனசுக்குள்ளேயே கேட்காம வச்சிருப்பீங்க முதல்ல. ஆமா ஆமா, அதுக்கப்புறம் நான் திருப்பி உங்களை குத்தி பேசிட்டே இருப்பேன். நானும் வந்து இவர்கிட்ட வந்து இவர் மேல நான் நிறைய மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறேன், இவர் இந்த மாதிரி பேசுறாரு, இன்னும் கொஞ்சம் இவர் கண்டினியூ பண்ணாருன்னா பட்டுன்னு இவர் கேட்டணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் மனசு இன்னும் கொஞ்சம் எகிரும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கண்ட்ரோலை எழுந்துகிட்டே வருவீங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க, நான் இன்னும் உங்களை ட்விஸ்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க, என்ன நீங்க வந்து பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு பேச ஆரம்பிப்பீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேச ஆரம்பிப்பீங்க. அப்ப பேசுறீங்க பாத்தீங்களா? ஆமா. அப்ப நல்லா இருந்த மனசு துக்கமா மாறிடுது இல்ல? மாறிடுது. நம்ம அந்த அடக்கி வச்சது நம்ம சொல்லும் போது அவங்க இன்னும் நமக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி நம்மளே மாத்திடுறோம். அப்படி கிடையாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்ப அந்த இடத்துல சூழ்நிலை அப்படி நம்மளை உருவாக்குகிறது. ஒரு இடத்துல அதான் அந்த சூழ்நிலை உருவாவதற்கான காரணம் வந்து நம்மளுடைய சூழ்நிலை உருவாக்குவதற்கு காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா காலம். காலம் வந்து அந்த சூழ்நிலையை உருவாக்கும், அதுக்குள்ள நீங்க சிக்காதீங்க. அந்த நிலையை அடைவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஐயா சிந்தனை ஆரம்பத்திலே என்ன சொன்னோமோ, இது ஒரே நாள்ல முடியாது. நாம வந்து இப்பதான் வந்து என்ன சொல்றது, ஒரு கிண்டர் கார்டன் லெவல், ப்ரீகேஜி லெவல்ல உள்ள நுழையிறோம். நம்ம எல்லாம் மத்தவங்க எல்லாம் நுழையல, நாம எல்லாம் உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். அதுவே ஒரு பெரிய வெற்றி தான் மாரிமுத்து ஐயா. இப்போ நமக்கு என்னன்னா நாம என்ன நினைக்கிறோம்னா, மத்தவங்க வந்து துன்பம் நமக்கு கொடுக்குறாங்க, அப்ப நம்மள ஒதுக்கி வைக்கிறாங்க, நம்மள ஒரு மாதிரியா பேசுறாங்க அப்படின்னு நம்ம மனதை நாமளே வந்து தாழ்த்திக்கிறோம். சில நேரங்கள்ல கஷ்டப்படுறோம். இது என்ன, அது நம்ம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட நம்மள வந்து வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற நிலைக்கு நம்ம வர்றோம். ஒரு சில இடங்கள்ல வேலைங்க நீங்க வந்து உங்க மனசை செம்மைப்படுத்திட்டீங்கன்னா, அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, யார் உங்களை ஒதுக்குகிறார்களோ நஷ்டம் நமக்கல்ல அவர்களுக்கு என்பது பின்னாடி தெரியும். அது நீங்க அதை வந்து இக்னோர் பண்ணுங்க, விட்டுருங்க. சரிங்க, சரி. இப்ப வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான், எப்படி இருந்தாலும். எக்ஸாக்ட்லி அதுதான். நம்ம கீழே நம்ம இறங்கி போகணுன்ற நிலையும் வருதுங்க ஐயா. அந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா வரும். ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இறங்கி போறதுனால நம்ம வந்து வாழ்க்கையில குறைஞ்சு போறது இல்ல. இந்த கௌரவம் இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது, புரியுதுங்களா?
சரி சரி சரி. எத்தனையோ இடத்துல மனிதனுடைய வாழ்க்கைகள்ல அது மாதிரி சூழ்நிலைகள் எத்தனையோ இடத்துல வரும். உங்க மனசு இறங்கி போன்னு சொல்லுதா, இறங்கி போயிடுங்க, கவலையப்படாதீங்க. அடுத்தவனுடைய உபதேசம் தேவையில்லை நமக்கு. சரிங்க. அப்ப மனதை தான் அந்த மனதை தான் செம்மைப்படுத்தணும். ஆமா, உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் வருங்க. அந்த வாய்ஸ முதல்ல கேளுங்க. அந்த வாய்ஸ கேட்டாதான் இந்த விடெல்லாம் வரணும். அந்த வாய்ஸ கேட்கறதாங்க நம்ம முயற்சிகள் எடுத்துட்டே இருக்குங்க. ஆமாம். அப்ப அந்த வாய்ஸ கேட்கணும்னா நாம என்ன பண்ணணும்? அடுத்தவன் பேசுறத கேட்க கூடாது. அடுத்தவன் நம்மளை பத்தி ஏளனமா பேசலாம், அடுத்தவன் நம்மளை பத்தி தாழ்த்து பேசலாம், அடுத்தவன் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான்னு இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க. ஆமா ஆமா. இந்த புலம்பெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் தீக்கி போட்டுருங்க. சரி சரி. இதுக்கு பின்னாடி நஷ்டம் அவனுக்கு, நமக்கு இல்ல. நீங்க வந்து அதையே நீங்க புடிச்சிட்டீங்கன்னா உங்க நேரத்தை நீங்க வந்து வேஸ்ட் பண்றீங்க. இல்ல நம்ம அதுதாங்க ஐயா, நம்ம அந்த வேலையில இருக்கும் போது, வேலையில அந்த மாதிரி சில சூழ்நிலை ஏற்படும் போது நம்ம மனதை நம்ம இப்படி எடுத்துக்கணும்ன்றது சொல்ல வரீங்க. அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். நீங்க ஸ்ட்ரைட் லைன்ல போயிடுங்க, உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கு, உங்க லைன்ல போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது இது கண்டினியூஸ் ப்ராசஸ். வரும், அடுத்தடுத்த வகுப்புல வரும். சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக பாப்பு அம்மா, நீங்க பேசலாமா? நன்றிமா ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சுந்தரையா, நாமக்கல்ல இருந்து பாப்பு பேசுறேன் ஐயா. தெரியுதுங்களா ஐயா? ஞாபகம் இருக்குமா? ஆமாங்க ஐயா, ரொம்ப ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறப்பெல்லாம். எனக்கு ரொம்ப மனதை பத்தி ரொம்ப அற்புதமா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மனசெல்லாம் நல்லா வச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த ஏஜ்ல நல்லா வச்சிருக்க முடியுது. நீங்க சொன்னீங்க அந்த பால் பாதத்துக்கு இந்த வெய்ய காலத்துல எண்ணெய் பூச சொல்லியிருக்கீங்க, சொன்னீங்க. அது தேங்காய் விளக்கெண்ணையான்னு தெரியல. ஒரு சில கால் பாதம் தேங்காய் தானே, அதுதாங்க. யாரோ சில நல்லெண்ணெய்ங்கிறாங்க, அதுதான். இல்லை, நீங்க எனக்கு தேங்காய் சொன்னது ஞாபகம் இருந்தது. அது முழுசும் மத்தியானம் பூசிக்கிட்டு தான் இருக்கேங்கய்யா. அப்புறம் படுக்க போறதுக்கு முன்னாடி பண்ணு. நைட்டு படுக்க போகும்போது தாங்க பூசிக்கிறேன். அப்படிதாங்கய்யா, நைட்டு தானே பூசணும்? ஆமாமா. ஓகேங்க, ஓகே ஐயா. பால் வந்து பசும்பால் நமக்கு தெரிஞ்சு கறந்து குடுக்கறாங்க இங்கே பக்கத்துலயே, அது குடிக்கலாம் இல்லைங்க நைட்டு? குடிச்சீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு தூங்குங்க, சாப்பிட்டுட்டு உடனே படுக்காது. ஓகே ஓகே. அதான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க, பழம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுன்னா பால் குடிக்கிறேன். பால் குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தாங்க படுக்கிறேன். தூங்குங்க, சரியான முறையில் ஜீரணம் அதுக்குதான். ஓகே ஓகேங்க, நன்றிங்க. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன்மா, நன்றி. அடுத்த அன்பராக டாக்டர் ஜெகநாதன் ஐயா, கண்மீட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசுங்கய்யா. டாக்டர் ஜெகநாதன் ஐயா. செல்போன் ப்ராப்ளமான்னு தெரியல. அதான் முதல்ல வந்தாரு, அப்புறம் பிரேக் ஆச்சு. அடுத்த அன்பராக விமலா ஜே, நீங்க பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன்மா. ஒரு சந்தேகம் ஐயா, நம்ம எங்க மையத்துக்கு ஒரு அம்மா வராங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு அம்மா உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்டாங்க. அதே மாதிரி கால் எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு விறுவிறுன்னு இருக்கான், மறுத்து போது. அது வலி மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனா விறுவிறுன்னு இருக்குது, மறுத்து போது, ரத்த ஓட்டமே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பயிற்சியை மட்டும் தொடர்ந்து செய்ய சொல்லி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? நான் பேசலாமா? ஜெகநாதன் ஐயா அப்படியே லைன்ல இருக்க. இன்னொருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க முடிச்சோன்னு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பேசுங்க. அதான் அவங்க கேக்குறாங்க, கொஞ்ச நேரம் நம்மளால தவத்துல உட்காரும் போதும் அத நாள் முழுக்கமும் அவங்களுக்கு அப்படியே இருக்குங்கிறாங்க. அம்மா, கால் அது மாதிரி மதமதப்பு இருந்ததுன்னா சுகர் இருக்கும்னு ஒரு சிம்டம்ஸ். சொல்லுங்க. ஒண்ணு சுகர் இருக்கலாம், இல்லைன்னா கால்ல ரத்த ஓட்ட குறைபாடு இருக்கலாம். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சுகர் இல்லன்ட்டாங்க ஐயா. அப்ப சுகர் இல்லைன்னா பயப்பட வேண்டாம், உடம்புல வந்து எனர்ஜி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஆமா, சுகர் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், விட்டுருங்க. எனர்ஜி கம்மியா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி உணவுகள், நம்ம பயிற்சிகள்லாம் முறையா செய்ய சொல்லுங்க, காயகல்பம்லாம் முறையா பண்ண சொல்லுங்க, போறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்க ஐயா, நன்றிமா. என்னை பொறுத்தவரை எனக்கு வந்து 77 ஐயா. இப்ப நானு
நம்ம ப்ரொஃபஸரா தான் இருக்கிறேன், நம்ம தவ மையமா நடத்திட்டு இருக்கேன். ஆனா இப்போ ஒரு 2 months தான் நம்ம கொஞ்சம் நடந்தேண்டா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தப்போ அந்த இடுப்பு கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சு. இது வரைக்கும் இடுப்பு வலியே வந்தது இல்ல, நடந்திருந்தா பரவாயில்லையா இருக்குது. அதுவும் டிஒய்பிடி எக்ஸாமுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து படிச்ச பாருங்க, அப்பதான் வந்தது இந்த பிரச்சனை. ஆமா, வயசு வந்து 77 ஆறுதுமா. ஆமாங்க சார், ஆமாங்க ஐயா. கொஞ்சம் வயசுக்கும் மரியாதை கொடுங்க. ஏற்கனவே எஜுகேஷன் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணி ரொம்ப சுத்தனதாயா நானு. இப்பதான் ரெஸ்ட். அவ்வளவு இது பெரிய விஷயம். அம்மா பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கொஞ்சம் உடம்பையும் பாத்துக்கோ, கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க. அவ்வளவு. இது வரைக்கும் எந்த மாத்திரை மருந்தும் எடுத்தவங்களோ இல்லை ஐயா நானு. அதுக்காக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க லைஃப் லாங். இறைவன் அந்த நிலையிலேயே உங்களை வைக்கட்டும். உங்களை மாதிரி ஆளுங்களை பக்கத்துல இருக்குது. குரு அருள், திருவருள் எல்லாமே துணை செய்த இல்லையா? அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைதான். ஆமா, வாழ்க்கை வளமுடன் ஐயா. ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை மிஸ் பண்றதே இல்ல நான் எப்பவுமே ஐயா. ரொம்ப சந்தோஷமா. வாழ்க்கை வளமா இருக்கு. நன்றிமா. அடுத்த அன்பராக டாக்டர் ஜெகநாதன் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுக்குறேன். ஜெகநாதன் ஐயா, அடுத்த அன்பராக ராஜாத்தி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. சென்னையில இருந்து பேசுறையா. முன்னாடி 2019 ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல வந்து இந்த முதுகெலும்புல கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா நான் பேசலாமா? சரிங்க, பேசுறீங்க ஐயா. ஐயா நான் பேசலாமா? ஐயா பேசுங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், சென்னை. வயது 86. தெய்வ பேராசிரியர்கள் இருவரும் உலகம் முழுவதும் வேதாத்திரியத்தை பரப்பி 120 ஆண்டுகளோடு தங்களின் உச்சக்கட்ட தெய்வீக எவரெஸ்ட் சிகரம் போன்ற சிந்தனை விருந்து. சூப்பரோ சூப்பர், ஈடு இணை கிடையாது ஐயா. கேள்வி: நான் 365 நாட்களிலும் ரிஷி மூலத்தில் அதிகாலையில் 3:33 மணிக்கு எழுந்து மகரிஷி பயிற்சிகளை தங்களின் விஞ்ஞான நுணுக்கங்களுடன் முறைப்படி செய்து மகரிஷிக்கு வருடம் முழுவதும் என் மனைவி இறந்த நாளும் சரி, என்னுடைய சகோதரி இறந்த நாளும் சரி, மகரிஷி பயிற்சி செய்து குரு காணிக்கை கொடுத்து வருகிறேன். எனக்கு இந்த பிறவிலேயே இறைநிலை உணர்வு பெற்று அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இப்பிறவிலேயே பிறவி பயனை அடைவதற்கு தாங்களும் மகரிஷியும் நம் தானை தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM ஐயா அவர்களும் இந்த சத் சங்க ஆலியார் நிர்வாக IT நிறுவனத்தில் WCEC அனைத்து மனித தெய்வங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆழியார் அறிவு திருக்கோயில் 1000 ஆண்டுகள் வாழ்க வளமுடன். நிறைவு செய்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா 84 வயசுல நீங்க டெய்லி உடற்பயிற்சி பண்றீங்க, 3:30 மணிக்கு பண்றீங்க. இதுவே நீங்க வந்து இறைநிலை உடற்பயிற்சி, மெடிடேஷன், காயகல்பம் எல்லாம் பண்றீங்க. இதுவே வந்து நீங்க ஆல்ரெடி எல்லாமே நீங்க வந்து உணர்ந்துட்டீங்க. உங்களை பார்த்தா எல்லாரும் கத்துக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே உணர்ந்துட்டீங்க. நீங்க அதெல்லாம் இதே நிலை உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். ராஜாத்தியம்மா, நீங்க பேசலாமா? ராஜாத்தியம்மா பேசலாமா? வாழ்க வளமுடன். நான் 2019 ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப முதுகெலும்புல அடிபட்டுச்சியா. அது அடிபட்ட உடனே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. 7-8 வருஷமா நல்லா இம்ப்ரூவ் ஆகி இருந்தது. நீங்க 2 பேரும் திருமலிசை நகர் வந்தீங்க இல்லையா, அம்மாவும் நீங்களும். அப்ப கூட அம்மா கிட்ட நான் கேட்டேன் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இது ஜூஸ், அதாவது கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிங்க, கொஞ்சம் திடமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அதுபடியும் செஞ்சேன். ஆனா என்ன நீங்க இன்னைக்கு சொன்ன இந்த 3 காரணங்களும் என்னமோ தெரியலையா, சூழ்நிலை, நேரம், காலம்ங்கிற மாதிரி. டாக்டர் B12 இன்ஜெக்ஷன் போட்டா கொஞ்சம் உங்க உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ஊசி போடுறதுக்காக போனோம். நானே எங்க ஹஸ்பண்டும் திரும்ப 2 வீலர்ல இருந்து விழுந்துட்டேயா. திருப்பி அந்த அதே இடத்துலயே அடிபட்டதுன்னு சொல்லிட்டு அத்த டாக்டர் சொல்றாங்க. அதனால இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன்.
இப்ப நம்ம எக்ஸசைஸ்ல டாக்டர் சொன்னாங்க, நீங்க கீழே உட்காராதீங்க, ஆசனங்கள் செய்யாதீங்க, அப்புறம் மற்றதெல்லாம் பரவாயில்ல செய்யுங்க அப்படின்னாங்க. அதேபடிதாயா நான் இப்ப ஆசனங்களை விட்டுட்டு மகராசனம் அதெல்லாம் விட்டுட்டு மத்ததை மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன். ரெகுலரா நம்ம செய்யற பயிற்சி எல்லாமே ரெகுலரா செஞ்சிருவேயா. காலையில 5:15 அது செஞ்சுக்கிட்டே தான் வர்றேன். ஆனா என்ன இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்கு. அந்த டிப் ஆஃப் த அந்த ஸ்பைனல் கார்ட்ல எனக்கு கொஞ்சம் பெயின் இருக்குதுயா. அதுக்கு என்ன செய்யலாம்யா? கொஞ்சம் ஒரு ஐடியா சொல்லுங்க. இல்லம்மா, உங்களுக்கு அது எனக்கு என் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் ரிப்போர்ட் அனுப்புங்க, பார்த்துட்டு சொல்றேம்மா. பார்க்காம சொல்லக்கூடாதுமா. அது ரிப்போர்ட் எக்ஸ்ரே ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பணுமையா? இல்ல வேற ஏதாவது ஸ்கேன் என்ன எடுத்தீங்களா? எக்ஸ்ரே தான் எடுத்தாரியா? ரைட். அப்ப எக்ஸ்ரே தான் எடுத்தாருன்னா ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஏஜ் எவ்வளவு ஆகுதுமா? எனக்கு வந்து இப்ப 74 நடக்குதுயா. அப்போ பாத்து உடம்ப பாத்துக்குங்க. தயவுசு 74 வயசு, ஜாக்கிரதை, உடம்ப பாத்துக்குங்க. உங்களுக்கு சுகர் இருக்காமா? சுகர் எல்லாம் இல்லையா? சரி, சுகர் இல்ல. அன்னைக்கு விழுந்த அதிர்ச்சி இல்லையா, கொஞ்ச நேரத்துல சுகர் கீழே போயிருச்சு, பிபி கீழே போயிருச்சு, உடம்பு ஜில்லின்னு ஆயிருச்சு. டாக்டர் ஒரு மாதிரி இதுவாயிருச்சு, அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துனாங்கய்யா. அப்ப ஏத்தும் போது நம்ம ஐயாவோட தவத்தை தான் செஞ்சேன். சரி, பரவாயில்ல, பயப்பட வேண்டாம். கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு பயிற்சி பண்ணுங்க. ஓய்வு எடுத்துட்டு பயிற்சி பண்ணுங்க. நாங்க சொல்லியிருக்கோம் பாருங்க, பயிற்சி செய்ய முடியாதவங்க, மகராசன பயிற்சி எல்லாம் இந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் மகராசன பயிற்சி எல்லாம் பண்ண முடியாதவங்க, மகராசன பயிற்சியில வர நிலை 5-6 காலை மட்டும் அப்படி குத்தி வச்சுட்டு உடம்ப திருப்பாம வெறும் அப்படியே படுத்துக்கிட்டே இருங்க. ஓ சரியா. அது பண்ணீங்கன்னா மல்லாக்க படுத்து காலை நீட்டும் போதுதான் அந்த டிப்ல பயங்கர வலி வருது. அதான்மா வருமா. அதுக்கு பேர் வந்து கொஞ்சம் சியாட்டிக்கால வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கும். அதுக்குதான் சொல்றேன், அந்த கால் அப்படி குத்தி வச்சுக்கோன்னு சொல்றேன். அப்படியா? சரியா, குத்தி வச்சுக்கங்க, உடம்பெல்லாம் திருப்ப வேண்டாம். சரி. நீங்க குப்புறெல்லாம் படுக்க வேண்டாம். மிச்சம் எல்லாம் பயிற்சி பண்ணுங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஒன்னும் ஒரு பிரச்சனையும் வராது. ஏதாவது எங்களுக்கு போன் பண்ணுங்க, சரிங்களா? ஏதாவது எங்களுக்கு வாழ்க வளமுடன். ஒருத்தர் விஜயன் வந்து திரும்ப கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, அவர் வந்து அந்த சுகாசனத்துல உட்காரும் போது முதல்ல வந்து இடது கால் உள்ள இருக்கணும், வலது கால் மேல இருக்கணும். அப்படிதான். அதானே அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா கேட்டிருக்காரு. கரெக்ட் தான். வலது கால் மேல இருந்தா நமக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். இடது கால் வெளியில இருந்ததுன்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் செல்ஃப் கான்பிடன்ஸ் குறையும், பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் குறையும். அதனாலதான் வலது காலம் முன்னாடி வைங்கன்னு சொன்னேன். நன்றி விஜயம். வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். நேரங்கிறது நிறைவு பண்ணிக்கலாமா? முடிச்சுக்கலாமா? 2 அன்பர் இருக்காங்க, அவங்கள வேணா கேள்வி பதில் நிகழ்ச்சியில கேட்க சொல்லலாம். சரிங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு நிறைவான பதில். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்துக்கும் மேலாக ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்திருக்கின்றார்கள், சிறப்பான பதிலை அளித்து வருகின்றார்கள். மேலும் ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துரியம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சௌமித்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல்நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றியா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே